வணங்கத் தலையும் வழங்க மொழியும் தந்த வல்லானை போற்றி மகிழ்கிறேன். இந்த புலனக்குழுவை துவக்கி நல்ல பல காரியங்களை நடத்தி வரும் திருவாளர் கவிராசன் மகராசன் அவர்களுக்கும் பிற நிர்வாகிகளுக்கும் முதலில் இறைவணக்கம் பாடிய திருமதி சசிகலா கமலகுமார் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்க முன்வந்த செல்வி ஹர்ஷிதா அவர்களுக்கும், தலைமை உரையை நெகிழ்வாக எடுத்து உரைக்க காத்திருக்கும் கவிராசன் அவர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் ஒரு தலைப்பு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பாகத்தான் தோன்றும். இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு மாதிரியும் கூட தோணலாம். ஏன்னா அகிம்சையும் அன்பும் அப்படிங்கிறது நம்ம தீர்ப்பு இதுக்கு கரெக்டாக கொடுக்க முடியாது எப்படி இருந்தாலும். பட் நம்ம சில டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வேணால் இதை நீங்கள் கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா பண்ணலாம். இன்றைக்கி நேரம் இருந்தால் நம்ம பேசலாம், இல்லைனா அடுத்த கூட்டத்தில் இது சம்மந்தமாக டிஸ்கஷன் யாரும் பண்ணணும்னா கூட நம்ம செய்யலாம். ஏன்னா நம்ம அவசியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அகிம்சை ஏன் சமண மதம் ஃபாலோ பண்ணுது, ஏன் அன்பை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கல, இதை நாம் இந்த மதத்தில் இருந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். நாம் அன்பு தேவையில்லைன்னு சொல்லலை, ஏன் அகிம்சையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சரியான காரணத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் தொடர்ந்து நமக்கு இந்த சமணம் அப்படிங்கிற தத்துவத்தின் மீதும் இந்த சமண மதம் தழைத்து ஓங்க வேண்டும். ஆனால் அன்பு வேண்டான்னு சமணம் சொல்லலை, ஆனால் ப்ரியாரிட்டி அகிம்சைக்கு கொடுக்குது. ஏன் இந்த பக்கம் நம்ம யோசித்து வச்சாக்கா நமக்கே நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கேன். இது வெளியில் நம்ம போய் பேசணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்கல. இது மற்ற மதத்தை சேர்ந்தவர்களோ வேறு தரிசனத்திலே பயணித்து கொண்டிருப்பவர்களோ இல்லை நடுநிலையாக இருப்பாங்க அவங்களுக்காக இந்த தலைப்பு இல்லை. எக்ஸ்பெஷலி ஃபார் நாம் ஜெயின்ஸ் எப்படி நாம் அகிம்சையை ஏன் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கம்தான். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இப்போது இல்லை. கிட்டத்தட்ட எங்கள் காலத்திலேயே அது ரைஸ் ஆகிடுச்சு. ஏன் நம்ம பக்தி பண்ணக்கூடாதா? பக்தி மார்க்கத்துக்கு போனால் என்ன? அன்புன்னா ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தானே. ஏன் இந்த அகிம்சையை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படணும்? ரொம்ப சிரமமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போனால் கஷ்டமாக இருக்குது. வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம போனால் ரொம்ப இதை போய் எதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏன்பா அவங்களும் தான் அகிம்சையை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அடஹட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சென்ற தலைமுறையில் எனக்கே இருந்தது. அதை தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னு தான் அது ஏன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது படிக்க மட்டும் இல்லை, பழகவும் தெரிந்தது. நாம் அன்பாக பழகிறதுக்கும் அகிம்சை உணர்வோடு செயலாற்றுவதற்கும் நிறையா வித்தியாசம் இருக்கிறத என் வாழ்வில் நான் கண்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேரும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி எப்பா நீ இதை ஃபாலோ பண்ணு, நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வருதுன்னு பேசுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 17 பேர் இருந்தோம். அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 9 பேர் இல்லை, இப்போ 8 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எங்களுக்குள்ளே அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முடியல. நான் இப்போ என்னுடைய பதிவுகள்லாம் அவங்களுக்கு அனுப்பிடுவேன். எப்பயுமே எல்லாம் வயதாகி கொண்டே இருக்கிறது. அப்போ தான் அவங்க எல்லாருமே கரெக்டு, நீங்கள் செய்கிறதாப்பா ரொம்ப கரெக்டாக, ஆனால் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் கடைப்பிடிக்கலை அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மதத்தில் பிறந்த நாமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலிடு ரீசன் நானும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை உங்கள் முன் வைத்து தான் இந்த ஸ்பீச்சை தொடங்குகிறோம். இது என்னுடைய வியூவில் மட்டும் இதை நான் முடிவை சொல்கிறதுக்கு விரும்பவில்லை. வேணால் கொடுக்கலான காரணம் சார் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஸ்திரமாக இது ரெண்டில் என்ன அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். ஆனால் ரெண்டுமே இருக்கும். ஆனால் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக நமக்கு என்னென்னா, ஒரு விளம்பர பலகை நம்ம ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்காக அவங்க பேர் போட்டிருப்பாங்க, இன்னாருன்னு. ஒரு பெரும்பாலும் ஒரு பல சட்டத்தில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு ஆஃபீஸுக்கு எங்கேயோ போனீங்கன்னா அதில் என்னுடைய பேர், என்னோடய மேனேஜர் டேபிள்னால் அதில் இருக்கும் பத்மராஜ ராமசாமி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அகிம்சைன்னு எழுதியிருந்தீங்கன்னா அந்த பக்கம் பார்க்குறவங்களுக்கு அகிம்சையாக இருக்கும். அதே போர்டில் என் பக்கம் பார்க்கும்போது அன்புன்னு இருக்கும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நமக்கு வரும் ஒவ்வொரு நேரத்திலும். இது என்ன அகிம்சையா அன்பா அப்படின்னு.
அதுக்காக நாம் நமக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த தலைப்பு உங்களுக்கு நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் எடுத்துக்கிட்டு சரியாக இருக்கான்னு நீங்களும் முடிவு சொல்லணும்ல, அதனால தான். ஏன்னா ரெண்டுமே ஒரு அருமையான கருத்துக்களை கொண்டது தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏதோ ஒரு நூல் இடையில் யாரோ ஒருத்தங்க ஏன் இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு, என்னை சேர்ந்தவர்களுக்கு உண்டு. நம்ம மதத்தில் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்குமே உண்டு. நீ ஏன்ப்பா சாப்பிட மாட்டேங்கிற, ஏன் நீ இந்த எடுத்துக்கிட்டாண்ணா, நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீ எடுத்துக்கிட்டாண்ணா, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க அந்த விஷயத்தில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சொன்னால் சில தாவர உணவுகளே எங்கள் வீட்டில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரு பெரிய வசதினா, வெளியில் போனால் வெங்காயம் வெள்ளை பூண்டு இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது. நான் வேலை பார்த்த ஊர்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 3 நான் பார்த்தது ரூரல் சர்வீஸ், அடி குத்து கொலை அந்த மாதிரி ஊர்லேயும் 9.5 வருஷம் இருந்திருக்கேன் நான். அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அதுதான் வேணும். எனக்கு சாப்பாடுனா யாரா இருக்காங்கன்னு தேடணும், இல்லைனா நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஆடிட்டிங் அது மாதிரி வந்ததுன்னா அந்த நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே தங்குறது மாதிரி இருக்கும். அதுக்காக யார்ப்பா அது தயார் பண்ணுறாங்கன்னு எங்கேயாவது பக்கத்து ஊரில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஒரு பிராமின் ஃபேமிலியிலேருந்து எனக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போலாம் எனக்கே கஷ்டமாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் சரி, என்னுடைய ஃபாதர்லா வீட்லேயும் வெங்காயம் உள்ள பூண்டுமே சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, எங்கள் அப்பா மட்டும் சாப்பிடுவார். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் சாப்பிட்டா என்ன அப்படின்னு கூட தோணுவது உண்டு எனக்கு. அது மாதிரி சில வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றது தள்ளி வர்றதில்லை. நமக்கே தெரியாமல் சில கொல்லாமை விரதத்தை கடைபிடிக்க முடியாத ஆகாரங்கள் கூட சமயத்தில் வந்திருக்கும். நமக்கு எய்த்தாப்புல சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் தரும். ஏன் கண்ணில் அடிக்கடி உனக்கு ட்ரபிள் வருது, இது நீ சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்லையப்பா, சீக்கிரம் சரியாயிடும் அப்படிமா. இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு ஆலோசனையெல்லாம் கேட்கும்போது செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு ஆசோலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஆசோலேஷனே இல்லாமல் நிறுத்தினது ஒரு 10 ஆண்டுகள் தாங்க, ஃப்ராங்காக சொன்னேன். அதனால் நான் அந்த மாதிரி இல்லாமல் ஏன் மாறினேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் உங்கள்கிட்ட நான் எடுத்து வைக்கிறேன் இன்றைக்கி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு குரூப் டிஸ்கஷன், இது ஒன்றும் பெரிய அறவுரையெல்லாம் அல்ல அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சமணம் அப்படின்னு சொன்னாக்கா பக்தி மார்க்கம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சாமி கும்பிட்டா நமக்கு அருள் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு இறக்குமதி ஆகிருக்கு. ரொம்ப பின்னாடி போனோம்னா 2600 வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட கிபி 100 வரைக்கும் கூட அது இல்லை. அதுக்கப்புறம் அப்படி வந்துடுச்சு. ஏன்னா காரணம்னா பக்தி மார்க்கம் வந்துடுச்சு. அது உள்ளுக்குள்ளே நுழைய நம்ம உருவ வழிபாடு வந்துடுச்சு. 7ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம உருவத்தை செதுக்க ஆரம்பித்தோம், உருவங்களை செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் புடைப்பு சிற்பமாக இருந்து ஹோல் அந்த ஷேப் நம்ம கொண்டு வர்றது எப்படிங்கிற ஸ்கல்ப்சருக்கெல்லாம் போய் விதவிதமாக நம்ம கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி. அது வேணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். அப்போ நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம், அந்த மாதிரி சாமியை கும்பிடும்போது அந்த பக்தி மார்க்கத்தில் எப்படி அருள் கிடைக்குதோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே நம்மளை அறியாமல் ஒரு உத்வேகம் வந்து விடுகிறது. அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் நாம் டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுலேயும் கிடைக்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்லோகம்லாம் இருக்குது, நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. திஷ்டாஷ்டக சோத்திரம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எப்படி நமக்குள்ளே வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா அது தேவையா இல்லைன்னு கூட நம்ம பர்சனலாக நமக்கு மட்டும் எடுத்துக்கலாம். தேவை தான், அது எந்த மட்டில் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பெரும்பாலும் எல்லாருமே ஓரளவுக்கு எஜுகேட்டடாக இருக்கீங்க, மாடர்ன் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால தான் இந்த குழுவில் நான் இதை பேசுகிறதுக்கு ஒத்துக்கொண்டேன். இது பொதுவான ஒரு இடத்துலையோ எங்கேயுமே கண்டிப்பாக நான் இதை பேச மாட்டேன். பேசினா என்னை கல்லெடுத்து அடிக்கிற சமணர்களும் இருக்கிறார்கள். அது ஃபேக்ட். என்னடா நீ இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம மதமே இருக்காது, இழுத்து மூட வேண்டிதான், இப்படிலாம் பேசக்கூடிய வரட்டு வேதாந்தங்களெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர். அது எதனால் வந்ததுன்னு தெரியல. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சமணம் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் ஓரியன்ட் ரிலீஜியன், வேறு எதுவுமே கிடையாது. நீ சாப்பிட்டா தான் உனக்கு வயிறு ரொம்ப, உனக்குன்னு வேணுங்கிறத நீ தான் செயலாற்றி உழைத்து அதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். அது மோட்ச மார்க்கமாக இருந்தாலும் சரி, மோட்சத்துக்கு போகணும்னாலும் சரி, இடையில தரகரெல்லாம் கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் கேட் கீப்பரே கிடையாது. நம்ம மதத்தை பொறுத்த வரைக்கும் கேட் வே தான் இருக்குது. அங்கே
நீங்கள் அந்த கேட்வேயை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த கேட்வேல போனால் எங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டோ யாருமே இல்லாமல் இருக்காங்களோ, நான் சொல்கிறது ஜிஓடியை மட்டும் இல்லை, ஜியூஏஆர்டியுமே இல்லாத ஒரு கேட்வே எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு மகாவீரர். அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் தாங்க நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தில் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் உங்கள் முன் பேசி கொண்டிருக்கிறேன். ஆக சமண மதம்ங்கிறது செயல் சார்ந்த மதம். ஏன்னா அவங்க எழுதியிருக்கிற அத்தனை கோடிங்ஸும் படிச்சிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் வருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறீங்க. சில பேர் ஒரு கோடிங் எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருதில்ல, அதே மாதிரி தான் நமக்கு பல கோடிங்ஸை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னா இல்லை, இருக்குது, ஹிடனாக இருக்குது, அது நமக்கு தெரியல. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல வரணும் நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது ஆக்ஷன் ஓரியன்ட் ஆக்ஷன் பேஸ்டு ரிலீஜன் ஈஸ் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், 2 தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த தத்துவங்களில். பாக்கி எல்லாத்துக்குமே இடையில சில பேர் இப்படி வந்துடுறாங்க. அதில் கூட தாராதேவி வர்றாங்க, பத்மசாலவர் வர்றாரு பௌத்தத்தில். நம்மளதில் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு எனக்கு தெரிஞ்சு இல்லை, இனிமேல் வந்தால் தான் உண்டு. ஏன்னா அதுலேயும் ஃபுல்லாக படித்து அவங்களுடைய மானஸ்ட்ரிக்கெலாம் போய் ஆய்வுலாம் கூட பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அந்த பக்கம் போகவேன், அந்த கூர்க்கு போனீங்கன்னா போகிற வழியில் ஒரு மானஸ்ட்ரி இருக்குது, 5000 பேர் படிக்கிறாங்க அங்கே, பௌத்த துறவிகள் 5000 பேர் இருக்காங்க. அவங்களால நேரடியாக போய் பேசுகிறது, நான் ரெக்கார்டிங் கூட இருக்கேன்ட்டேன். அவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாராதேவி உள்ளே வருவாங்க, அவங்க சாசன தேவதை மாதிரி பேசுவாங்க. அவங்களையும் அவங்க வந்து வரவேற்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அங்கே மேலே இருக்கிற டாப்பு அந்த மாங்க் என்ன சொல்லுவார்னா, இல்லை இது காலத்தின் கோலம், கொஞ்சம் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி அதை மூடிடுறாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்டையும் அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. அது எப்படி நீங்கள் அதை வந்து புரிஞ்சிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் அதை ஆரம்பத்திலே ஆக்ஷன் ஓரியன்ட் ரிலிஜியன் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் தான், செட் ஆஃப் ரூலிங் பூரா அப்படி தான் இருக்குது நம்மளதில் பார்த்த வரைக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வெறும் தத்துவார்த்த அறிவு அல்லது ஆகமங்களில் புலமை பெற்ற நிபுணத்துவம் பெறுவது மட்டும் போதாது அப்படிங்கிறதான் கருத்து. நடைமுறை அம்சம் என்ன, கிரியாபட்சா அப்படின்னு போட்டிருக்கோம். அறிவு அம்சத்துடன் ஞானபட்சா அப்படின்னு சொல்லுவான். இது சமமாக முக்கியமானதாக கருதப்படுகிறது சமணத்திலே. நடைமுறை அம்சமும் வேணும், அறிவு அம்சமும் வேணும். இங்கே அறிவுன்னு சொல்கிறது விஸ்டம். நம்ம செயலாற்றும் போது 2மே தேவை அப்படின்னு சொன்னால் மிக கவனமாக நீ பாதியிலே காலை எடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார் அவர். அப்போ செயல் நம்பிக்கையின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இது சரியான நடத்தை மற்றும் சரியான நம்பிக்கையுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பேர் தான் சம்யக் தர்ஷன். சரியான நடத்தை சரியான நம்பிக்கையோடு அதை கொண்டு வந்து ரிலேட்டட் பண்ணி வச்சிருக்கிறாரு. செயல் இல்லாத அறிவு ஒரு சுமை. உண்மையான புலமை அறிவின்படி செயல்படுவதில் உள்ளது. நீங்கள் எந்த காரியமும் செய்யாமல் நீங்கள் உள்ள என்ன வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நமக்கு ஒரு சுமை. ஏன்னா அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் நிறையா கொடுக்குறாரு அவர். வேஸ்ட் நிறைய வச்சுரு, அதெல்லாம் அறியாமை. இந்த அறியாமையே உனக்கு ஒரு சுமை. பாதை தெரியாது மட்டும் இல்லை, இதை முதல்ல தூக்கி போடு. நீ கேட்டு இருந்தானா கேட்டு இல்லைனா நீ அங்கே வேணாலும் போ அப்படிங்கிறாரு. ஆக செயல் இல்லாத அறிவு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி போட வேண்டியதான். அதெல்லாம் நாலெட்ஜு அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அது நாலெட்ஜ்லேயும் சேர்த்து கிடையாது, ரீஃபைன்டு விஸ்டத்துலேயும் வராது அப்படிங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுக்கலாம். இந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா உண்மையான புலமை அறிவின்படி செயல்படுவதில் உள்ளது. அப்போ இங்கே அறிவுன்னு சொல்கிறது பூரணத்துவம் பெற்ற அறிவு. அதை விஸ்டம்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி முற்றறிவுக்கு கடைசியில் போகும்போது சொல்கிறோம். ஏன் ஆரம்பத்திலே நீங்கள் அதில் கால் எடுத்து வச்சாலே உங்களுக்கு முற்றறிவு இதுதான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். மோட்சத்தின் இறுதி இலக்கு சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை மூலம் அறியப்படுகிறது. அப்போ மோட்சங்கிற இலக்கை தூக்கி வைக்கணும் நம்ம அப்படிங்கிறதான் முக்கியமாக அவர் சொல்கிறார். சம்யக் ஞானம் மற்றும் சம்யக் சாரித்திரம், இது 2ம் மிக மிக அவசியமானது. அதில் சாரித்திரம் ஒரு 300-400 பக்கத்துக்கு இருக்கும். ஞானம் என்னமோ ஒரு 7 பக்கத்துக்கு தான் இருக்கும். சம்யக் தரிசனம் ஒரு 2 பக்கத்தோடய முடிஞ்சிடும். நீங்கள் எந்த புக் எடுத்தீங்கனாலும் இதுக்கு மேலே இருக்காது. ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே சரியான அறிவு சம்யக் ஞான், சரியான நம்பிக்கையை
சம்யக் தர்ஷன் உள்ள அடக்கியது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். நான் தமிழ்லையும் கொஞ்சம் உங்களுக்கு புரியணுங்க, 2 மொழியிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். மோட்சத்தின் இறுதி இலக்கை அடைவதற்கு ஆன்மீக பயிற்சியின் பாதையில் முழுமையான அர்ப்பணிப்பு அப்படின்ட்டார். நீங்கள் மோட்சத்துக்கு போகணும்னா இந்த அங்கே இங்கே இந்த காசு கொடுத்துட்டு ₹1 உண்டியலில் போட்டு ₹10 கிடைக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டார். இறுதி இலக்கை அடைவதற்கு ஆன்மீக பயிற்சி தான். சும்மா நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் ஆன்மீகங்கிறது மன தூய்மை. அது இல்லாமல் மனசில் தூய்மை இல்லாமல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும், நாட் ஓன்லி பக்தி மார்க்கத்துக்கு போனாலும் அங்கே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறதில்ல. இடையில வியாபாரம் நிறைய ஓடிட்டுருக்கு, கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. கோயில் கட்டி இன்றைக்கி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்து கொண்டு இருப்பீர்கள். இருந்தாலும் அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே காசை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் நமக்கு வந்து விட்டது. அதனால் ஆன்மீக பயிற்சி இல்லாமல், பயிற்சின்னு சொன்னால் ஸ்ட்ரெனுவஸ் எஃபர்ட், நாட் ஓன்லி எஃபர்ட், ஸ்ட்ரெனுவஸ் எஃபர்ட், விடாமுயற்சி. அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேங்க, அந்த கதையே இங்கே கிடையாது. அந்த நீ என்ன செய்யணுமோ அந்த இலக்கை எய்தும் வரை நீ விடாமுயற்சி வச்சுக்கணுங்கிறது தான் அவர் எடுத்து சொல்கிறார். நீங்கள் எதுக்கு வேணால் எடுத்துங்க, +2 படிக்கிறது வேணாலும் எடுத்துங்க, ஒரு காலேஜ் படிக்கிறது வேணாலும், நீங்கள் டாக்டராக வேணாலும் போங்க, இன்ஜினியராக, கடைசி வரைக்கும் எடுத்தவன் தான் அந்த போஸ்ட்டில் போய் உட்கார்றான். அறகுறையாக படித்தவனா நம்மளோட படித்தவனா இருக்கானா என்ன? கண்டிப்பாக இல்லை. அப்போனா ஸ்ட்ரெனுவஸ் எஃபர்ட் ஒவ்வொன்றுக்கு இருக்குது. அப்போ விடுதலைக்கு நீ போகணும்னா எவ்வளோ ஸ்ட்ரெனுவஸ் எஃபர்ட் வேணும். அப்போ சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும், சரியான திட்டமிடல் வேணும். சரியான திட்டமிடல் பண்ணி நாம் மோட்சம் போகிறதுக்கு பல பிறவியாகிடும். அதுக்கு ஃபுல் ப்ரூஃபாக ஒரு கோடிங்ஸ் எழுதி வச்சிருக்கார் ஒருத்தர்னா அதை நம்ம பயன்படுத்துறதில் எந்தவித தயக்கமுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். வேணால் சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கூட கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சும்மா சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தேன், சாமி தூக்கிட்டு போவேன், அலங்காரம் பண்ணுவேன், எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருந்தோம். இன்றைக்கும் செய்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் செய்கிறேங்கிற தீர்மானம் மாறி போச்சு. எதுலேயுமே நாம் எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து தான் இறங்கணும். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, 1000 பேர் செஞ்சாலும் நாம் யூனிக்காக இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார். அதனால் எவ்வளோ பெரிய கூட்டம் தானே, நான் இப்படி தான் ஏன் போவேன் அப்படிங்கிற ஒரு திங்கிங் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் நாம் அகிம்சையா அன்பா அப்படிங்கிற ஒரு இலக்கில் நாம் வச்சு பயணிப்போம். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் இது ரெண்டும் உங்களை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எங்கே நூல் இழையில் நீங்கள் தப்பிச்சு ஓடிவிடலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதை நாம் எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்ய போகிறோம். பரிக்கிரகம் அடுத்தது சொல்கிறார். பொருள் உடைமைகள் மற்றும் உடலின் மீதான பற்றுதலை துரத்தல். நம்மள்கிட்ட என்ன உடைமைகள்னு இருக்கோ அதெல்லாமே பற்று, அதை துரத்தல் அப்படின்ட்டார் முதல்ல. அடுத்தது முழுமையான சமநிலையை அடைதல், சமதாபாவம். ரொம்ப சிம்பிளான 2 வேர்டு, சமநிலை, சமதாபாவம். சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் நம்ம பணியாற்றக்கூடிய வீட்லேயோ, பணியாற்றக்கூடிய அலுவலகத்திலையோ, வீட்டிலோ, இல்லை நண்பர்கள்ட்டையோ, உறவினர்கள்ட்டையோ நாம் இந்த மாதிரி இருக்க முடியாது. எந்த அளவுக்கு இருக்க முடியுது, எங்கே வரம்பு நமக்கு இருக்குது, அதை விட்டு தாண்டாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த சமநிலையை கொண்டு வரதுக்கான வழியும் அவர் சொல்கிறாரு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நிலையை அடைவதில் தூய சாமாயிகம் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. அப்போ சாமாயிகங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சமதாபாவத்துக்கு நம்மளை கொண்டாந்து விட்டுறக்கூடிய ஒரு அருமையான, அது என்ன நீங்கள் சொல்லுவீங்களோ வச்சிங்க, டூல்ஸ்னு சொல்லுவீங்களோ, டிவைஸ்னு சொல்லுவீங்களோ, இல்லை அது அப்பரேட்டஸ்ன்னு வேணாலும் சொல்லுங்கள். இது 3க்குமே வித்தியாசம் இருக்குது. அவங்கவுங்க கையில் எடுத்துக்கிறத பொறுத்துக்கு. டூல்னால் இது ஒன்றுக்கு மட்டும்தான் பயன்படும். அந்த டூலு அப்பரேட்டஸ்னால் ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் அந்த மாதிரி பயன்படும். டிவைஸ்னால் ஒரு பெரிய மிஷின், சின்ன சைஸில் கேட்ஜெட் மாதிரி இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்குறோம், அது டிவைஸ். ஏன்னா அது பெரிய வேலையும் செய்யும். ஒரு காலத்தில் வெறும் பட்டன் செல் இருக்கும்போது அது டிவைஸ் இல்லை, அது ஒன்லி ஒரே ஒரு கருவி தான். அது அன்றைக்கி ஒரு அப்பரேட்டஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லா வேலையும் அது செய்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் அதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னு சொன்னால் பெரிய மிஷின் வேலையை சின்னதாக நமக்கு மினியேச்சராக கொடுத்துருக்காங்க, கேட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பல விஷயங்களும் நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு பயன்படக்கூடியது இந்த சமநிலையை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற டெக்னிக் தான் நமக்கு சொல்கிறார். இது வந்துச்சுனாலே அதுக்கு பேர் தாங்க வீதராக நிலை. சமதாபாவம் வந்தால் தான். அது என்ன?
அப்படிங்கிறத நாம் நன்றாகவே தெரிந்து கொள்ளணும். இந்த நிலையை அடைவதில் தூய சாமாயிகம் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. சாமாயிகம் என்பதின் முக்கிய சாரம் சமநிலையை அடைவது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் பொருள்களை பார்க்கும் நிலை, உள்ளே காட்சிப்படுத்தும் நிலை, நிர்மலமான பார்வை உடனான அணுகுமுறை. அது ஒன்று அப்படியே எல்லாமே டெஃபனேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் டோட்டலாக எக்ஸ்ப்ளனேஷன் இது கிடையாது. எக்ஸ்ப்ளனேஷன் பல ஆண்டுகள் ஆகும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்றுனா உள்ளே போக போக அர்த்தம் மாறிக்கிட்டே போகும் இதில். அதனால் அந்த சாமாயிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் நமக்கு கொடுக்குறாரு. இதில் நாம் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ படிச்சிருக்கீங்க, சயின்ஸை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதில். அதுக்காக அதை நான் சொல்கிறேன். மொத்தத்தில் சமநிலையான அமைதி நிலையை அடைந்தால் இம்மையில் மனச்சுமை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். இது ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது போதும் நமக்குன்னு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற கூட்டம் உங்களை தள்ளி கொண்டு போய் எங்கே கொண்டு போய் தள்ளணுமோ அங்கே தள்ளிடும். ஆனால் இந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறதுக்கு தான் ரொம்ப வருஷம் ஆகிடுது. அப்போ இன்மையில் மனச்சுமை இல்லாது யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக சமநிலை உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது போதுமே. வாழ்க்கையில் மோட்சம் எங்கே இருக்குது, சித்த பூமி எங்கே இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது. போனவங்க யாரும் சொல்லலை அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த வாழ்க்கையில் நாம் பயணிக்கிறதுல நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, மன நிறைவு கிடைக்கிறது. இது ரெண்டும் தான் இல்லாமல் நம்ம அலைந்து கொண்டு இருக்கிறோம். அது சமநிலை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு டார்கெட்டுக்காக, அந்த ஒரு இலக்கிற்காக நாம் அவர் சொல்கிறத கேட்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் மோட்சம் இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம சும்மா அந்த ரிலீஜனுக்காக கொண்டு வைக்கப்பட்ட சில அந்த உதிரி பாகங்கள் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அதை மோட்சம் நம்ம போகிறோம் இல்லை, எல்லா மதத்துலையும் சொல்கிறோம், நம்மளுதுலையும் இருக்குது, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இது கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டில் கிடைக்குங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அமைதியும் நிம்மதியும் தானே தேடி தேடி பாரதம் முழுவதுமாக அலைகிறோம். வெளிநாட்டுக்கு கூட போயிட்டு வரோம், இங்கே இல்லை அமைதின்ட்டு. ஆனால் திருப்பி இங்கே தான் வர்றோம். அமைதி கிடைக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறோமா நம்ம 4 நாளைக்கு மேலே அங்கேயும் அமைதி இல்லை, திரும்பி வந்துடுறோம். எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இடத்த மாற்றினா சரியாடுன்னு நினைக்கிறேன், சாமியை மாற்றினா சரியாக வந்துடுதுன்னு நினைக்கிறோம். இல்லை இங்கே இல்லாமல் கோடை வாசஸ்தலம் நம்ம இந்த நேரத்தில் போனால் நிம்மதி. எவ்வளோ நாளைக்கு அங்கே இருப்பீங்க? மத்தியானம் வெயில் அடிக்கக்கூடாதுமோ அங்கே போனால் கூட 4-4:30 மணி வரைக்கும் நல்ல வெயில் தான் அடிக்கும். ஊட்டி போனாலும் கொடைக்கானல் போனாலும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது இங்கே 5ஆவது நாள் தான் தெரியும். அது முதல்ல போனோன்னா ஏதோ போனோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதனால் அமைதியும் நிம்மதியும் சுற்றுப்புற சூழ்நிலையிலோ இந்த உலகத்திலோ இல்லை, அகத்தில் தான் நிம்மதி இருக்குது, அமைதியும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் அவர் கொடுக்குறாரு. நீங்கள் எங்கே போனாலும் திருப்பி இங்கே சுற்றி சுற்றி இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா பாதுகாப்பு அங்கே இல்லை. நாம் திரும்ப எங்கே இருக்கிறோமோ அந்த பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுவோம். அதை விட அமைதி இல்லைன்னா கூட. ஏன்னா அங்கே போனால் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற உணர்வை விட இது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லப்பா நம்ம இங்கே இருந்துருவோம். அதனால் சமநிலை உணர்வை எய்தும் செயல்பாட்டுக்கு உதவாத அறிவு மனச்சுமை இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. அது மட்டுமல்ல, இந்த சமநிலை அடைவது மனித வாழ்க்கையின் இறுதி இலக்காக மோட்சத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஆழமான ஆன்மீக ஒழுக்கமாக வழங்கப்படுகிறது. உள்வாங்கும் பொருள் மீது ராகமும் துவேஷமும் கலந்திருந்தால் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டாலும் அச்சுமைகள் விலகப் போவதில்லை. இதுதான் அவர் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு உள்ளே என்ன போகுதோ, என்ன இருக்குது, ஐம்புறன் வழியாக நம்ம உள்ளே எதாக இருந்தாலும் நுகர்கிறோம், சுவைக்கிறோம். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டா உள்ளே போகிறது எந்த ஒரு இதாக இருந்தாலும் உள்ளே என்ன ஃபீலிங் வருது, ஃபஸ்ட்டு ஃபீலிங் என்னன்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் ராகம் துவேஷம் இது 2 தான் இருக்கும். இதை நாம் நல்லாவே உணரலாம். அந்த உணர்றதுக்கான ஒரு வழி இருக்குது. ஆட்டோ சஜஷன்னு சைக்காலஜியில் கூட சொல்கிறோம். அன்னைக்கு நைட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன ராகத்துலேயும் என்ன துவேஷத்துலேயும் அன்றைக்கி காலையிலேருந்து நடந்த நடவடிக்கைகள்லாம் எப்படி நமக்கு உள்ளே போச்சு. இதுக்கெல்லாம் நமக்கு உளவியல் நல்லா பயன்படுது. இந்த உளவியல் உண்மையைத்தான் அன்றைக்கே சொல்லிட்டு போயிருக்குது. அப்போ ராகத்வேஷம் அப்படிங்கிறது நாம் நுகர்கதில் இருக்கக்கூடியது. எந்த விஷயத்தை உள்ளே வாங்கினாலும் நாம் உள்ளே வச்சுருக்கிறது பூரா
தெளிவில்லாத, ஆதாரம் இல்லாத, இது வரைக்கும் நாம் எதையுமே தெளிவோடையும் ஆதாரம் இருந்தும் நம்ம உள்ளே வாங்கலைங்கிற விஷயம் நல்லா தெரியும். எல்லாமே உண்மை அப்படின்னு நினச்சி நம்ம உள்ளே வாங்குவோம். ஆனால் அது எல்லாமே உண்மையாக இருக்காது. போக போக தெரியும். ஒரு உறவாக இருந்தாலும், ஒரு நட்பாக இருந்தாலும், இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களை நீங்கள் பார்த்தாலும் அங்கே ஏதோ ஒரு களங்கம் இருக்க தான் செய்யுது, குற்றம் இருக்க தான் செய்யுதுங்கிறது போக போக உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த உண்மைக்கும் சத்தியத்திற்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஜென்ரலாக நம்ம சத்தியத்தை உண்மை அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவர் சத்தியம் தான் சொல்கிறாரு, உண்மைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் உண்மை ஒரு நாள் பொய்யாகும், அதுக்கு பேர் தான் உண்மை. சத்தியம் என்றைக்குமே மாறாது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நேரடி வகுப்பாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம். அதுக்கு நான் இருந்தாலும் நானே பதில் சொல்லிக்கிறேன். இந்த பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலப்பரப்பு எவ்வளவு, நீர்ப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். இப்போ கேட்டாலும் படித்தவங்க சொல்லுவான், இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கவங்க சொல்லுவான் 71, 29, சரி 72, 28 ஏதோ ஒன்று சொல்ல போகிறான். அப்போ 3/4 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் இருக்கிறது தான் பூமி அப்படின்னு நாம், இதான உண்மை. புக்கில் வந்திருக்கு, வாத்தியார் நடத்துகிறாரு, எல்லாருக்கும் தெரியும். யார் இப்போ நான் சொல்கிறேன்னா, என்ன ஒரு கருங்கல்ல கட்டி இந்த பே ஆஃப் பெங்காலில் தூக்கி போட்டால் நான் பாடு, நீங்கள் எனக்கு ஆக்சிஜன் சிலிண்டரே எனக்கு கட்டி கொடுங்க, நேராக எங்கே போவோம்? தரையில் தான் போய் நிற்போம். அப்போ பூமிங்கிறது என்ன? 100% நிலத்தால் ஆனது தான். ஆனால் அது உண்மைன்னு நம்ம நம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ பூமிங்கிறது முழுவதும் நிலப்பரப்பு தான், அதுதான் சத்தியம். ஆனால் நாம் உண்மைன்னு என்னத்தை நினச்சிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி ரியாலிட்டி என்னான்னு நம்ம வச்சுருக்கோமே, அது எல்லாமே அன்ரியல். இதுதான் அவர் சொல்கிறார். அப்போ நாம் எல்லா விஷயத்தையுமே தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். முதல்ல அதுலேருந்து வெளியில் வா. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ராகமும் துவேஷமும் நமக்கு இருக்குது. ஏனென்றால் மனச்சுமையே ராகத்வேஷம். நாம் மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு சுமையை வைத்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் ராகத்வேஷம். ஏன்னா என்ன நம்ம வச்சுருக்கிறோம்? எனக்கு பிடிச்சது மாதிரி எந்த விஷயமும் இருக்கணும், இதுதான் வேண்டும், அதுதான் விருப்பு. உடனே நாம் நினச்சது மாதிரி வரல, ஐயோ இது வேணாம், அடுத்தது வெறுப்பு நமக்கு வருது. நம்ம தான் விரும்புகிறோம். அதே பொருள் வந்தோடனேயே கொஞ்ச நாள்லையோ இல்லை இன்னும் கொஞ்ச நாள்லையோ அது வேணான்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பொருளே விருப்பு வெறுப்பில் இருக்குது. வரும்போதே வெறுப்பாக இருக்கிறது நிறையாவே இருக்கும். இப்போ நாம் இங்கேருந்து நாங்கள் குழு மணாலிலாம் போகிறோம். அங்கே சீனரிலாம் சூப்பராக இருக்கும். அந்த லைட் அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்ன தூக்கிட்டு வர முடியும், அந்த சைஸுக்கு ஒரு சீனரியை கொண்டாந்து நம்ம வீட்டில் மாட்டுவோம். எத்தனை நாள் நம்ம அதை பார்க்குறோம்? விரும்பி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை கொஞ்ச நாளைக்கு தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் செவராகிடும். அது யாராவது வர்றாங்களா நம்ம வீட்டுக்கு, அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கே, எங்கே வாங்கினீங்க? அன்னைக்கு மட்டும் கொஞ்சோண்டு விருப்பப்பட்ட பொருளாக இருக்கும். அதுக்கப்புறம் அது விருப்பத்தில் இல்லை, அடிக்கடி அதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கும் ஒட்டரை அடிக்கிறதுக்குமே நேரம் சரியாக இருக்கும். அப்போ வெறுப்பு தான் வரும் நமக்கு. இதுமாதிரி பல பொருள்களை நாம் வச்சுருக்கிறோம். இதை தான் அவர் சொல்கிறார். ராகத்வேஷங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். விருப்பு வெறுப்பு இது ரெண்டு தான். சரி, லைக் அண்ட் அன்லைக் அப்படிங்கிறத செயற்கையை ஒட்டி அனுப்புகிறோமே உள்ள ஒன்றுலையும். நீங்கள் பார்த்ததை கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு லைக்குன்னு போட்டு அது ஒரு விலாசத்தை பண்ணி நம்ம மனசில் போய் பதிய வைக்கிறோம். அதே பின்னாடி அதே விலாசத்தை நம்ம மாற்ற முடியுதா என்ன? இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி இது மோசமானதை பார்த்து தூக்கி நம்மளே ஏறிவோம். அது அன்லைக் அன்னைக்கு. ரெண்டுமே நாம் தான் விலாசம் பண்ணுறோம், அதில் அட்ரஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்டோட வச்சுருக்கோம். தட் இஸ் கால்ட் அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் என்னென்ன இருக்கோ அது ப்ரிஃபிக்ஸாகவும் இருக்கலாம், சஃபிக்ஸாகவும் இருக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட்டு நமக்கு தேவையில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறார் அவர். நாம் நுகரக்கூடியது எல்லாத்துலேயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட் என்னன்னா, மனதில் கூச்சலையும் குழப்பத்தையும் சலனத்தையும் எப்போதும் அழுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் அழுத்தம், அந்த பொருள் இல்லை. அதில் நாம் ஒரு அட்ரஸ் விலாசத்தை கொடுக்குறோமே, அதுதான் அப்படிங்கிறார் அவர். இது எல்லாமே ஐம்புலன் வழியாக, மெய்வாய் மூக்கு கண் செவி இதன் வழியாக நமது சச்சுவோ ஆசச்சுவோ எதாக இருந்தாலும் ஒரு ஒன்றே ஒன்றா நாலுமே எப்படி வேணால் வச்சுங்க, நாம் நம்மளுடைய பர்செப்ஷனில் தான் உள்ள அனுப்புகிறோம். அந்த பர்சீவிங் சரியான மெத்தடாக இருக்கா, அதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுங்கிறார் அவர். அபிப்பிராயத்திலே சுமையே ஏறாம், அதுதான் சுமை. நீங்கள் உள்ளே கொண்டு போகிற அபிப்பிராயம் இருக்குல்ல, கெஸ்ஸிங்,
இதுதான் அப்படின்னு முன்முடிவாகவே சில இது எடுக்கிறோம். மோசமான ஆளியாவன் அப்படின்னு நம்ம எடுப்போம். அப்புறம் தெரியும் அந்த ஆள் அவ்வளோ மோசம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிட்டு சொல்ல மாட்டோம். அப்புறம் இந்த மாதிரி அபிப்பிராயத்திலே நாமே ஒரு சுமையை ஏற்றிக்கொண்டே அந்த மாதிரி ஏறாமல் உள்வாங்கும் சமநிலை நோக்கி இருந்தால் அதுதான் சமதாபாவம். இது சின்ன சின்ன விஷயத்துலேயும் நமக்கு உள்ளே போகுது அப்படிங்கிறாரு. இதை விட என்ன செயல் வடிவ ஒரு மதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கு தெரில. அது இருந்தால் ஐம்புலன் உணர்தலிலே சுமையே இருக்காது. நில் மாஸ். நில் மாஸ்னால் என்ன? நோ வெயிட். இதெல்லாம் ஃபிசிக்ஸ் சொல்லுது. அப்போ மாஸ் இல்லாமல் உள்ளே போனால் உள்ளே வெயிட் இல்லை, தலைகணம் இருக்காது. அப்போ என்ன இருக்கும்? நாம் சரியாக பார்த்துருக்கோம்ப்பா அப்படின்னா தன்னம்பிக்கை இருக்கும். நான் பார்த்தது தான்ப்பா சரின்னா அது தலைக்கணமாக தான் இருக்கும். அதுக்கு ஒன்று விருப்பம் இருக்கும், இல்லைனா வெறுப்பாக இருக்கும். ரெண்டுமே நான் சரியாக தான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்களாலே அங்கே கணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அது மாஸ் இருக்குது அதில். அது மாதிரி லைக் அண்ட் அன்லைக் வெயிட்டு தான் சம்ஸ்காரா. அங்கே தான் கொண்டு வந்து நம்ம கர்மாவை கொண்டாந்து வைக்கிறார். எதெல்லாம் லைக் அண்ட் அன்லைக்கு நம்ம ஸ்லாஷ் போட்டு உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கோமோ அந்த வெயிட்டெல்லாம் தான் சம்ஸ்காரா, வாசனா. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் தான் ஒன்று ரெண்டு டைப்பில் இருக்கும். நாளாயிடுச்சுன்னா திரவியமாக போயிடும், இல்லை அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது பாவமாக இருக்கும். இது ரெண்டு வினை. இது ரெண்டுமே நம்ம போடுற லைக் அண்ட் அன்லைக்கில் தான் இருக்குங்கிறார். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை. இது இல்லாமலே நாம் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலே ஒரு எடுப்பிலே அடிச்சிட்டார் இதை சமதாபாவம் அப்படின்னு சொல்லி. வாசனா இது இறக்கும்போது என்ன ஆகுது? என்னென்ன சம்ஸ்காரம் நம்மள்கிட்ட இருக்கோ அது பூரா அப்படியே நம்ம உடம்புலே ஒட்டிக்குது. திரவியமாகவும் பாவமாகவும் கர்மாவாக மாறி கூட்டி விடுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லாமே காரண காரிய அடிப்படையில் தான் இந்த கர்மா இயங்குகிறது. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த செயலுக்கு ஒரு விளைவு இருக்கிறது. செயல் விளைவு தத்துவம் தான் கர்ம தத்துவங்கிறது. அந்த செயல் விளைவு என்ன அப்படிங்கிறது நாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கல. ஏன்னா நம்மளுடைய அணுகுமுறையில் லைக் அண்ட் அன்லைக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது காரணம் என்னன்னே நமக்கு தெரியல. ஏன்டா நம்ம கஷ்டப்படுறோம்? காரணமே தெரியல. கஷ்டப்படுறோன்னு தெரியாத காரணங்கள் எல்லாமே சம்ஸ்கார், அது எல்லாமே வாசனா. இதெல்லாம் தான் உள்ளே போய் உட்காந்துருக்கு. உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிடுச்சுன்னா என்னைக்கு தெரியும்? அது என்னைக்கு வெளியில் வருதோ, உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறதோ அப்போ கூட நமக்கு தெரியுதில்ல, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது? அது எப்போ? அதே பிரிவில் இருந்தால் கூட மறந்துடுவோம். சின்னதில் அதை பண்ணியிருப்போம். போன ஜென்மத்துக்கு கூட நம்ம போக வேண்டியதில்லை. அதோட பாதிப்பு வரும்போது அப்போ கூட நமக்கு அந்த மெமரி ஞாபகத்தில் இல்லை, வேறு என்னென்னமோ மெமரி, எது பழியோ எது வஞ்சமோ இதெல்லாம் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆக நாம் எதெல்லாம் வாசனா சம்ஸ்காரம்னு சொன்னால் நாம் என்ன காரணத்தினால நமக்கு இந்த சூழ்நிலை வருதுன்னு தெரியாமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கான செயலை நாம் தான் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த கர்மா தியரியோட அடிப்படை. இதுதான் ஊழ், இதுதான் ஆகுள், இதுதான் போகுள் அப்படின்னு சொல்லி இலக்கியங்களிலே, தமிழ் இலக்கியங்களே வகைப்படுத்துகின்றன. அப்போ நாம் சொல்கிறது மாதிரி ஜென்ரலாகவே ஃபேட் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை வச்சுருப்போம். டெஸ்டினின்னு இன்னொன்று இருக்குங்கிறாரு அவர். இப்படி வேறுபாடு சமணத்தில் இருக்கிறது. ஆனால் அதே ஆசிவகத்தை பற்றி பேசுனீங்கன்னா ஒன்லி ஃபேட்டு தான். அதில் அங்கே டெஸ்டினியே அவர் சொல்லவே இல்லை. ஒரு நூலை வந்து நீட்டமாக பிடிச்சாலும் சரி, நீ சுற்றி கண்டா வச்சாலும் சரி, உன் வாழ்க்கை இந்த நூல் கண்டு மாதிரி தான் இருக்கும். நீ நீட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் உன் வாழ்க்கையில் எதுவும், அதாவது என்ன எதிர்கொள்கிறோமோ அதுக்கு நம்மளுடைய செயலை ஆசிவகம் மதிக்கவே இல்லை. அந்த செயலுமே ஒரு ஃபேட்டு வழியாக தான் நடக்குதுங்கிறார் அவர். அதனால் அது வளர்ச்சி உறவில்லை, அது ஒரு அறிவான மதமாக இல்லை. அதுதான் உண்மை. அது வேறு ஏதோ காரணத்தினால அப்படி இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். போக போக அவனும் திங்கிங் ஜாஸ்தியாக வந்தோடனே சரி இதுதாண்டா சரியாக இருக்குது, ஃபேட்டுக்கு டெஸ்டினி இருக்குது, இதே நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது புதுசாக நம்ம ஏன் பண்ணுறோம், பழசு போகுது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியாக அதில் சரியாக சொல்லப்படவில்லை. அதனால தான் அந்த ஆசிவகம் கூட அப்போ நம்ம அது ஒன்றும் டிபேட் இல்லை, அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஆசிவகம்னு ஒன்று வந்திருக்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அது எடுபடலை. வேதாந்தம் சொல்லும் ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது அதில் கிடையாது. ஆனால் ஆகாமிய கர்மாங்கிறத நம்மளதில் வேறு மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி வர்றது ஆகாமிய கர்மானா
பந்தம், வேற ஒன்றும் கிடையாது. பற்றின் வழியாக இப்போ நாம் என்ன செயல் ஆற்றுகிறோமோ அது பந்திக்குதில்ல, அதுதான் ஆகாமிய கர்மா. அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகிறார். அப்போ நிர்மலமான புலன் உணர்வு உள்ளே சென்றால் அதுதான் சமநிலை உணர்வு. அதுக்கு பேர் தான் வீதராக நிலை. இந்த நிலைக்கு எப்படி செல்வது? இது அடுத்த கொஸ்டின் நமக்கு வரணும்ல. சுலபமாக அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார், சொன்னதெல்லாம் கூட புரியுது. இதுக்கு நம்ம எப்படி போகிறது? எந்த ஒரு சுமையும் இல்லாமல் உள்வாங்கும் முறைக்கு நாம் பயிற்சி தான் செய்யணும். அதுக்கு உதவும் கருவி தான் தியானம். அங்கே உணர்ந்து வைக்கிறார், அதை கருவியும் கொடுக்குறார் அவர். ஒரு அந்த கருவியை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி பயன்படுத்தணுங்கிற டெக்னிக்கு நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா நல்லாவே புரிஞ்சிடும். அறிவியல் அந்த அளவுக்கு படிக்காதவங்க நமக்கு பாடம் நடத்தினா கொஞ்சம் புரியாதாங்க, தப்பாக நினைக்க வேண்டாம். அது சம்மந்தமாக ஒரு சயின்ஸ், ஒரு ஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ், இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை விட குவாண்டம் ஃபிசிக்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் நிறையா புரியும். இந்த ஊர்த்துவ லோகமே குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. வேணால் நாளையிலேருந்து கூட அதை படிக்கலாம். நீங்கள் ஒரு செவுத்துக்குள்ளே தேவன் போனால் அந்த பக்கம் அவன் வந்துடுவான் அப்படின்னு எழுதியிருக்காருல. குவாண்டம் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும்னு தெரியும் உங்களுக்கு. இது வருங்காலம் அப்படி தான் இருக்க போதுன்னு குவாண்டம் ஃபிசிக்ஸ் அறிஞர்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன நம்ம தத்துவத்தை படித்தாங்களா என்ன? ஆனால் நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் நம்புவீங்க அவர் சொன்னது கரெக்டு தான்னு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பானா, அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்குமா, அது வைகிரீக சரீரம்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் படித்தா அதோடு அது முடிஞ்சு போடும். அன்னையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம் அந்த ஏரியா. இப்படி தான் ஞானத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே போகணும். நாம் பயிற்சி செய்யணும், படிக்கணும். அதை பயிற்சி செஞ்சால் தான் நமக்கு சரியாக தெரியுங்கிறதுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு கருவி என்னன்னா தியானம் தான். அந்த தியானம் பல தியான முறை உள்ளது. நாம் எங்கெங்கேயோ போகிறோம், பார்க்குறோம். இந்த தியானம் இப்போ இன்றைக்கி காலையில் பேசினேன், இருந்தாலும் இவ்வளோ டீட்டெயில்ஸாக அவங்கள்ட்ட பேச முடியாது. அதில் உள்ள அது என்ன வகைப்பாடு, போக்குவரத்து, இதுதான் நம்ம பேச முடியும். இன்டெப்த்தாக உள்ளே போய் டெக்னிக்கலெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நான் வீட்டில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், நீங்களும் வீட்டில் கேட்டுருக்கீங்க. நாங்கள் 2 பேருமே வெளியிலேருந்து போனாலுங்க அங்கே ஒரே புழுக்கம், சாப்பிட்ணும், கச்சம்சா சத்தம், நம்ம சொல்ல முடியாது. இப்போ இங்கேனா வேணுங்கிறவங்க கேட்பீங்க, இல்லைனா நீங்கள் மீட்டை போடுறீங்களா ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் பாட்டு போயிட்டுருப்பீங்க, பிரச்சனை இல்லை. யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் இதை எடுத்துக்கலாம். அப்படிங்கிற ஏற்பாட்டில் தான் இன்றைக்கி ஜூமுக்கு நாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த தியானங்கிறத கொஞ்சம் அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம தெரிந்து கொண்டு அகிம்சையா அன்பா அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே நம்ம போகலாம். தியானங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். கான்சன்ட்ரேஷன். என்ன கான்சன்ட்ரேஷன்? ஏகாக்கிர சிந்தனை, ஒருமுக பயணம். இது ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் பார்த்துருப்போம். இது ஏகாக்கிர சிந்தனைக்காக நிறையா வழிமுறைகள்லாம் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஜைனிசத்தில் மட்டும் இல்லை, வெளியிலையும் போய் படிக்கலாம். நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. உள்முக பயணம். அடுத்தது நோ தை செல்ஃப் அப்படின்னு புக்கெல்லாம் இருக்குது, வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் அகத்தை எப்படி ஆய்வு செய்தல், அவ்வளோதான். அது உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்களே தெரிந்து கொள்வது உள்முக பயணம். அது எப்படி உள்ளே போய் பயணம் பண்ண முடியும்? அது ஒரு வித்தியாசமான கேள்வி தான். நீங்கள் ஆன்மான்னு நினச்சிட்டிங்கன்னா தானாக அது உள்ளே போய் பார்க்கும். இல்லை ஆன்மா இருந்தால் கூட அதனுடைய பண்பு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நோ தை செல்ஃப் அவங்களுக்கு வராது. இது சாக்ரட்டிஸ் வரைக்கும் சொல்லிட்டாரு. நோ தை செல்ஃப் 4000 வருஷத்துக்கு முன்னே சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது. நாம் 2600னா அப்போ அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு தீர்த்தங்கரை சொல்லியிருக்கலாம். விழிப்புணர்வு பயணம், அவேர்னஸ், சாட்சி பாவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாட்சி பாவத்தை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஜென்ரலாக என்னென்ன வருது இப்போ நான் அந்த ஏரியாவுக்கு போகும்போது நான் சொல்கிறேன். இப்போ திடீர்னு சொன்னால் புரியாது. தியானத்தின் பலன்கள், புத்தி கூர்மை கூடுகிறது. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, இதில் யாருக்குமே இருக்காது. இன்டெலிஜென்ஸ், புத்திங்கிறது இன்டெலிஜென்ஸ், நாலேஜ் இல்லை. வேறு ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற அறிவுகள் கிடையாது, காட்சி அறிவு கூட கிடையாது. புத்திங்கிறது வேறு. அதனால் எல்லாமே உள்ளே நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அத்தனையுமே அறிவு தான். வேறு பேர் இருக்குது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரங்கிறது ஒரு அறிவு தான். எல்லாமே உள்ளே போனால் அறிவு தான். ஏன்னா உள்வாங்கிறது யார்? சேதனா, பார்த்தல் அறிதல். அந்த பண்புள்ளது தானே எல்லாத்தையும் உள்ளே வாங்குது. உட்கணம்னா உபயோகமாக இருக்குது அதுக்கு, அவ்வளோதான். அதனால் உள்ளே போகிறது பூரா அறிவு தான், வெவ்வேறு பேரில் இருக்குது. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் உள்ளே அனுப்புனதெல்லாம் எது புத்தி எது மனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இயக்கம் தான் அது.
மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அறிவு பதிவுகள் இருக்குல்ல, அதனுடைய இயக்கத்துக்கு பேர் தான் அதெல்லாம். அப்போ மனம் இயங்கும் போது எந்த அறிவு கூடுதலாக வேலை செஞ்சு வெளியில் இருக்கக்கூடிய கைகால்களை எப்படி வேலை வாங்குது அப்படிங்கிறது தான் இந்த 4க்குள்ளே வருது. அதனால் எல்லாமே அறிவு தான், உள்ளே போனாலே அறிவு தான் அதுக்கு பேர். அது காட்சி அறிவு, அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக அறிவு, அதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆகி எல்லாமே தெரிஞ்சு சமதாபாவத்தில் போனீங்கன்னா விஸ்டம் வரும். அது வரைக்கும் விஸ்டம் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அது இந்த 2 கேட்டகரியில் தான் இருக்கும். முடிவு எடுக்கும் திறமை வளர்கிறது. டெசிஷன் மேக்கிங் அடுத்தது. நமக்கு டெசிஷன் மேக்கிங் தான் கொஞ்சம் வீக். அதை நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடியது இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெனரலாக மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் வாயால் சொல்லுவாங்க, டெசிஷன் மேக்கிங் வரைக்கும் வராங்களா எல்லாரும் அப்படிங்கிறது அவங்க ப்ராப்பராக செய்யலைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அந்த விஷயம் வர்றதில்லை. டெசிஷன் மேக்கிங் யார், நம்ம வீட்டில் அம்மாவா இல்லை அப்பாவா, அதுதான் தெரியும் நமக்கு. அப்படி இல்லைன்னா நமக்குள்ள முடிவு எடுப்பது யார் அப்படின்னு நினச்சி விட்டுருவோம். ஏன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கான டெக்னிக்கே நமக்கு தெரியாது. ஏதோ நடக்குது, யாரோ சம்பாரிச்சு போடுறான், யாரோ சமைச்சு போடுறாங்க, நம்ம சாப்பிட்றோம், இப்படியே தான் வளர்ந்துருக்கோம் ஆரம்பத்தில். அது இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஏதோ ஹாப்பியாக இருக்கோமா, அதை வாங்கினோமா, இதை வாங்கினோமா, சாப்பிட்டோமா, போனோமா, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இதை எப்படி கொண்டு வர்றது, அந்த ஒழிப்பு கூட தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெசிஷன் மேக்கிங் பற்றி கண்டிப்பாக தெரியாது, வாய்ப்பு இல்லை. கடைசி வரைக்குமே சில விஷயங்கள் எப்படியோ கிடச்சிப்பா, போன ஜென்மத்தில் நம்ம பண்ண அதிர்ஷ்டம் வந்திருக்குப்பா அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங் தான் ரொம்ப சுலபமாக எஃபர்ட் எடுத்து வந்தவங்களுக்கே சில நேரத்தில் அப்படி இருக்குது. அது கிடையாது. உங்களுடைய எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டு கைக்கு வந்து தான் ஆகும் அப்படிங்கிறார் அவர். மனம் அதுவும் ஒரு கருவி, அதை முதல்ல தெரிஞ்சு. மனம் கருவின்னு சொல்கிறத விட அது ஒரு மெஷின் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஜென்ரலாக தியானம் முடிவுக்கு நாம் எடுக்கிற நேரத்தை குறைக்கும். எந்த முடிவு நீங்கள் எடுக்கிறீங்களோ தியானம் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். எதிர்காலத்தை பற்றிய முடிவுன்னு சொன்னால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய முடிவும் சீக்கிரமாக நீங்கள் எடுக்கணும்னா தியானம் தான் தேவை. அது என்ன மாதிரி நம்ம தியானம் செய்யணுங்கிறதையும் சொல்கிறார். உடனே சரியான முடிவை எடுக்க முடியும். ஒவ்வொரு செயலுக்கு முன்னும் நம்ம உடனே அது என்ன முடிவு வரும் அப்படிங்கிறது இஎஸ்பி பவர்னு கூட சொல்லுவாங்க, அது கூட உனக்கு வரும் அப்படிங்கிறார் அவர். ஆக அந்த தியான முறையை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாமே செயல் தான், எல்லாமே ஆக்ஷன் பேஸ். அப்போ நாம் ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னா விளைவு என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சால் தானே அதில் நம்ம இறங்க முடியும். அதில் போய் ஃபெயிலியர் ஆகி அனுபவத்தை கொண்டு வரதை விட முன்னாடியே ஒழுங்காக மெடிடேட் பண்ணி, ஆனால் எரர் வராமல் இருக்காது, சரி பண்ணிக்கலாம். பிழையோ இல்லை வேறு தவறோ இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். பிளண்டர் வந்ததுன்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் ராங் அப்ரோச் என்றைக்குமே தோல்வியில் தான் முடியும், முழு தோல்வியாக இருக்கும். இந்த ஏரியாலாம் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் சில தியான முறைகள் அவர் சொல்கிறார். வெற்றி, மனம் நிம்மதி பெறுகிறது, பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிடுறீங்க, அதுக்கப்புறம் நிம்மதி தானாகவே வந்துடும் உங்களுக்கு. மனம் நிறைவு பெறுகிறது, சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன, மன நிறைவு தான். ஆனால் நாம் ஆனந்தம்னு வச்சுருக்கோம் அதை. இன்பமும் துன்பமும் இல்லாத நடுநிலை, அதுக்கு பேர். ஆக்சுவலாக நாம் சொல்கிறோம் ஆனந்தமாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதோட கூடுதலாக ஒன்று வந்தோன்னா ஆனந்தம், ஜாய்ஃபுல்லாக இருப்போம். அது கிடையாது. ஆக்சுவலாக இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நடுநிலையான ஒரு திருப்தி, உங்களுக்கு மன நிறைவு வருதில்ல, அதுக்கு பேர் ஆனந்தம். ஆனால் எப்படியோ அதில் ஒரு துணை எழுத்து போட்டு நீட்டிருக்காங்க நெடிலா, அது எப்படின்னு தெரியல. ஏன்னா ஆனந்தம்னு சொல்லி நித்திய ஆனந்தம்னு அது இதுன்னு நம்ம படிச்சுவிட்டு, இதையும் நடுநிலையாக இருக்கக்கூடிய இன்பம் துன்பம் இல்லாத மனம் இருக்குல்ல, அது மன நிறைவு தான், அதுக்கு பேர் ஆனந்தம். அதை ஆனந்தம்னு நம்ம வழக்கத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு ஏரியாவும் நம்ம நிறையா மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். அளவற்ற மகிழ்ச்சி, பேரின்பம் அல்லது ஆன்மீக பரவச நிலை அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இது பரவசம் வேணால் வரலாம், அது வேணால் ஆனந்தம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதை விட கூடுதலான ஒரு விஷயமாக அவர் கற்பிக்கிறார். அதனால் நாம் நடைமுறை வாழ்க்கையில் கடையில் ஆனந்தம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம், இருந்துட்டு போகுது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இரத்த கொதிப்பு குறைகிறது. இது செஞ்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் போயிட்டு அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத செஞ்சிங்கன்னா தான் கண்டிப்பாக தெரியும். இது ப்ரைவேட் சென்டர் கூட நீங்கள் போகலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ரெடியூசஸ் ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷருக்கு நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது தான், தியானத்தில் நம்ம எல்லாமே பார்க்குறோம்.
இதெல்லாம் பெரியவங்க சொன்னாலும் தியானம் பண்ண மாட்டாங்க. மாத்திரையை போட்டால் சரியாயிடும் அப்படின்ட்டுருவாங்க. இது ஜென்ரல். நம்ம ஒன்று 2.5லேருந்து 5, 5லேருந்து 10 இப்படி மாத்திரை போட்ட சரியாயிடும், எதுக்கு தியானம்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு நோக்கமும் எல்லார்ட்டையும் இருக்கும். நீங்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டா மாத்திரை தேவையில்லை அப்படிங்கிறதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை தான். கரெக்டாக சொல்ல போனால் 65 வயசு வரைக்கும் நான் வந்து டேப்லெட் போட்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு சம்மந்தமாக போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் இல்லை நீங்கள் போடலைன்னா திருப்பி வந்துடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பயம், அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது நிறுத்தினா கூட சரியாக இருக்குமா என்னங்கிறது ஒரு பயம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டேப்லெட்டை யூஸ் பண்ணல, அதனால் ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கனாலே வந்துடும். அது அடுத்த லெவல் போனால் அது நான் வந்து இப்போ தெற்பெருமையில் சொல்கிறேன், இது வரைக்கும் சுகர் வரல. இது வந்து பரம்பரைத்தன்மையில் இருக்குது இல்லை அதெல்லாம் இல்லை. நாம் செயலில் ஒழுங்காக இருந்தோம்னா சரியாக தான் இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே பாதி. டென்ஷனை எப்படி குறைக்கிறது சீக்கிரத்தில், அதாவது டென்ஷனுங்கிறது இல்லாமல் எமோஷன் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதை எவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு வெளியில் வர்றோமோ அதுதான் பாதிப்பை குறைக்கும். மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும், எமோஷன் அப்படிங்கிறது அது தனியான ஒரு ஹெட்டிங். அந்த ஹெட்டிங் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு வச்சுங்களேன். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம தியானத்துக்குள்ளே போக முடியும். இல்லைனா தியானம்னா என்னென்னு தெரியாது, ஏதோ உட்காந்துட்டு தூங்கிட்டே ஏஞ்சி வந்துட்டு இருப்பாங்க தியானம்னு. அதனால் நாம் எப்பயுமே டென்ஷன் அப்படிங்கன்னா, இப்போ ஒரு வேடிக்கையாக ஒரு கதை கூட இருக்குது. அது ஒரு எழுதியிருந்தார், நல்லாயிருக்கும். ஒரு பெரிய பணக்கார், பல கோடிக்கு அதிபதி. அவருடைய நிறைய செக்ரட்டரிஸ் இருக்கிறான். ஒரு செக்ரட்டரி வந்து அவர்கிட்ட சொல்கிறான், உள்ளே வரான், அவர் உட்காந்து பேப்பர் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து சொல்கிறான், சார் வந்து ஒரு விஷயம் அப்படின்னா. என்னப்பா அப்படின்னு சொன்னால், நம்ம பிஸ்னஸில் இவ்வளோ லாஸ் ஆகிட்டு சார் அப்படிங்கிறான். எவ்வளோதையா லாஸ் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கார். திருப்பி சரிப்பா சரி பண்ணிக்கலாம், போய்ட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பிட்டார். அடுத்தது ஒருத்தன் வர்றான். அவருக்கு 7 கப்பல் போகுது, ஒரு கப்பல் கவிழ்ந்து போச்சு. அதை வந்து சொல்கிறான், என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாரு. அடுத்தது, சார் ஒரு நம்ம ஷிப்பு ஒன்று கவுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கெல்லாம், நீ அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. போட்டிருக்கேன் சார். லைவில் இருக்கா இல்லையா, ரினியூவல்லாம் பண்ணியிருக்கியான்னு கேட்குறாரு. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார். அந்த ஃபைல் ஒன்றை தானே இருக்குது, நீ தான் கிளைம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்க, நாளைக்கே அதை கிளைம் பண்ணு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதில் இல்லை, அவர் அதை விட்டு வெளியில் வந்துடுறாரு. ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பணம் எல்லாமே கீழே போயிடுச்சு. அந்த பணத்தை எடுத்து கூட இந்த லாஸ்லாம் சரி பண்ண முடியாது, ஃபேக்ட்ரி எரிஞ்சு போச்சு, அதையும் ஒருத்தன் வந்து சொல்கிறான். இத்தனையுமே காதில் வாங்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் போங்கப்பா அப்படிங்கிறாராம். அப்போ எவ்வளோ சீக்கிரமாக அந்த டென்ஷன்லேருந்து அவர் வராரு. அவன் பெரிய பணக்காரன். நாம் என்ன பணம் வச்சுருக்கோம், நம்மளால் வர முடியல. இதுக்கு தான் தியானம் பயன்படுது. தயானந்த சரஸ்வதினு வால்பாறையில் இருக்கார். அவர் சொல்லுவார், இதை கிளாஸ் போனீங்கன்னா உண்மையிலேயே நம்மளால் டென்ஷனை விட்டு வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நாளாகும் இதுக்கு நினச்சி பாருங்கள். உடனே வந்திருக்க ஆள் அவர் என் சீட்டுக்கு 3ஆவது சீட்டில் உட்காந்துருக்காரு. இவர் தாங்க அவருன்னு சொல்கிறாரு. நேரடியாக பார்த்தேன். அந்த மாதிரி நாம் எப்படி டென்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுங்கிற டெக்னிக்கும் இந்த தியானத்தில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது, இம்யூனிட்டி. கொரோனா பற்றி நம்ம கவலையப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் உள்ள பயம் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நமக்கு வராது. இப்போ நம்மலாம் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மெடிடேஷன் பண்ணி உடம்புல எதிர்ப்பு சக்தி கூட்டியிருந்தீங்கன்னா இன்னும் தைரியமாக இருந்திருக்கலாம். புது சிந்தனை, புதிய ஆற்றல், புதிய கலைத்திறன் நமக்கு வளர்கிறது. டிஸ்கவரி, புதுசாக ஏதாவது இன்னோவேஷன், இன்வென்ஷன், இதெல்லாமே வேறுபாடு ஒன்று ஒன்றுக்கும். அதெல்லாம் நம்ம சொன்னோம் ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதனால் அப்படியே டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். பொது அகப்பொலிவு நீங்கள் யார் வந்து பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு படம் பின்னாடி போட்டிருப்பான். சாமிக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, 6ஆம் மாதம் அதுக்கு தான் தேஜஸ். இப்போ நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு ஆறா ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு ரிஃப்ளெக்ஷன் லைட் இருக்கும், உங்களுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் தேஜஸ் அப்படிமா. என்லைட்டன்மெண்ட் ஆஃப் பாடி. அது கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்டத்தை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். இது தியானம் பண்ணி யாருக்கு வருதோ அவங்கெல்லாம் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு அர்த்தம். அது நீங்களே பார்க்கலாம். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் டான்ஸார சாமியாக நான் சொல்லலைங்க, வேறு சாமியாரெலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அவங்களாம் மூஞ்சி தெரிய விடான்னு தாடி வச்சுக்கிட்டு இருப்பான், அவனை விட்டுருங்க. மனநோய்கள் அகல்கிறது, க்யூர்ஸ் சைக்கோசிஸ். மெயினாக இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான டெக்னிக்லாம் தியானத்தில் இருக்குது. ஓசிடி அப்படிம்பா, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், நிறைய பேருக்கு இருக்குது. ஸ்கிசோஃப்ரைனியா,
அது என்ன ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். நீண்ட கால மனநோய் கவனிக்காமே விட்டுட்டு உளவியல் லெவலில் ஒரு சைக்காட்ரிஸ்டே போகாமல் வச்சுருக்காங்கல்ல, அந்த நபர்கள் எல்லாமே சிந்திக்கும், உணரும் மற்றும் செயல்படும் விதத்தை சுத்தமாக பாதிப்படைந்து கிடப்பாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே இந்த நடுநிலை உணர்வு இருக்குல்ல, இதை கண்டுபிடிச்சி அந்த டென்ஷன்னா என்ன, அதை விட்டு எப்படி சீக்கிரம் வர்றதுங்கிற தியானத்துக்கு போனாலே இந்த காலத்திலேயே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவுட்கம் கிடைக்குது. அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த படித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வரும். அதனால தான் ஆக்ஷன் ஓரியன்ட் ரிலீஜன் நம்மளுது. இறைநிலை கை கூடுகிறது. நீங்கள் அப்படி சொன்னால் டிவைன் ஸ்டேட்டஸ் நமக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைநிலைங்கிறது என்ன? ஆமாம், அன்பு அப்படின்னு சொன்னால் அது இப்போயே சொல்லக்கூடாது, அடுத்த வாரம் சொல்லணும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்கணும். இருந்தாலும் சொல்லிடுறேன். இறைநிலைங்கிறது நாம் அன்பு செலுத்தணும்னா அதில் ஒரு நிபந்தனை இருக்கும், திருப்பி நமக்கு கிடைக்குமான்னு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்துடும். இறைநிலைங்கிறது அருள், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்வது. அது எத்தனை பேர்கிட்ட இருக்குது தெரியல. அது ஒரு பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இறைநிலை கைகூடும், இது மட்டும் எல்லா மத போதகர்களும் சொல்லுவார்கள். இது இறைநிலை கூடுகிறதுங்கிறது அருள் வரும். அருள் சும்மாவா? நீங்கள் அதுக்கு சூடாங்காட்டணும், அதை பண்ணணும், அங்கேருந்தால் அருள் வரும்பா. இல்லைனா நீங்கள் கோயில் உண்டியல்ல 1 கோடியை போட்டிங்கன்னா 10 கோடி வரும்பா. இதெல்லாமே இறைநிலை கூடுற தம்மை. ஏன்னா இவன் போட்ட காசு திருப்பி வந்துடுதில்ல எங்கேருந்தோ, அதுக்கெல்லாம் இது ஒரு சாக்காக வச்சு பாசாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய பல மத போதகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இறைநிலை என்றால் சமநிலை உணர்வு தான், நடுநிலை மன இயக்கம், ஈக்வனாமிட்டி அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்த நிலை வந்தால் அன்பு போய்விடும், அருள் வெளிப்படும். அதுதான் தேஜஸ். அப்போ கடவுள் கிருபை என்றால் அருள் தான். அன்பு கொடுத்ததை திரும்ப வசூல் செய்யும். அருள் வசூல் மன்னனா என்றைக்குமே இருக்காது. அதனால் அருளாளர்கள் எல்லா கடவுள்களுமே அப்படின்னா எந்த கடவுள்னு பார்க்கணும். ஏன்னா நீ ஆடு வெட்டினா, மாடு வெட்டினா, கோழி வெட்டினா தான் நான் உனக்கு அருள் பண்ணுவேன்னா அது வசூல் தான். இல்லை நீ இந்த காசு பண்ணணும், இந்த பூஜை பண்ணாதான் உனக்கு அப்படின்னு சொன்னால் அங்கேயும் கடவுள் தன்மை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வேணால் குறைச்சலாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அதனால் கர்த்தர்லேருந்து இங்கே உள்ள பக்தி கடவுளர் எல்லாருமே அருளாளர்கள் என்றாலும் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு பக்தி பண்ணி அவங்கள மனசை பிரீத்தி பண்ணிங்கன்னா அதன் பிறகு அவங்களே உங்களுக்கு ஞானத்தை வழங்கி உங்களுக்கு மோட்சத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு கடைசியில் எழுதியிருப்பான். அது எப்படின்னு எனக்கு தெரிலங்க. யாருக்காவது அது மாதிரி நடந்திருந்ததுன்னா நம்ம பேசிக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு ஆகுதியாக படைக்க வேண்டி உள்ளது. விலங்கு, பறவை, பலிகள் கூட உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள தெய்வங்களுக்கு அதை நிறுத்தி விட்டார்கள் அவங்களே. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளுக்கெல்லாம் இந்த பலி கொடுக்கறது நிறுத்தி விட்டார்கள், ரொம்ப நாளாச்சு. ஏன்னு சொன்னால் 4 வகை வேதங்களில் அதர்வண வேதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வேதத்தில் தான் உயிருள்ள ஜீவர்களை நம்ம ஆகுதியாக கொடுக்குற ஒரு பழக்கம் அதில் தான் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு கர்ண பரம்பரை கதை இருக்குது. அது எப்படி நீங்கள், ஏன்னா இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க, பாவாபுரி அந்த ஏரியாவில் அந்த கதை இருக்குது. அது இன்றைக்கும் சைட்டில் கூட இருக்குது, வேணால் நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம். நம்மளுடைய கதையில் நம்ம முதல் கணதரராக இருக்கிறார்ல கௌதம் சாமி, அவருடைய வரலாறு ஒரு மாதிரி இருக்கும். வேறு தேராபந்தி இந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுதினாங்கன்னு தெரில எனக்கு. அந்த கதைகள்லாம் அங்கே நிறையா இருக்குது. பாவாபுரி போனீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு தங்கினீங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு தடி என்கொயரி பண்ணிங்கன்னா அந்த கர்ண பரம்பரை கதை அங்கே இருக்கும். செவி வழி செய்தி மாதிரி அங்கே இருக்கும். அந்த கதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். ஒரு பெரிய ஒரு புரோகிதன், ராஜ புரோகிதன். அவன் ராஜ புரோகிதன் அரசர்கள் அவனை கூப்பிட்டு வேள்வி செய்ய சொல்லுவாங்க. அவனுக்கு அதிகமாக தெரிந்தது ரிக்கு, யஜூர், சாமம். இது இல்லாமல் அதர்வண வேதம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவனுக்கு நல்லா தெரியும். அதில் எந்த மிருகத்தையோ எந்த பறவையை போட்டால் எந்த தேவன் வருவான் அவனுங்களுக்கு செய்கிறதான் செய்வான் அப்படிங்கிறது தான் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். அந்த புரோகிதனுக்கு 3 பிள்ளைங்க. 2 பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னொருத்தர் சந்திரபூதி, இந்திரபூதி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் தான் நம்ம கௌதம் சாமியாக வர்றாரு. ஒரு பெரிய அரசன் ராஜ வேள்வி நடத்துகிறான். அந்த வேள்வியில் ஜோடி ஜோடியாக மாடு, ஆடு, பறவை எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது. 1 2 இல்லை, ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. வெட்டி போடுறான் அவன் பாட்டுக்கு. தேவர்கள் சில பேர் வராங்க, சில பேர் வரவே இல்லை. அப்படியே வந்தாலும்
அந்த ஆகுதியை எடுக்கிறதுக்கு நேராக அந்த அந்த வேள்வியில் வந்து இறங்குவாங்க. அவங்கள்ட்ட இவங்க வேண்டுகோளை வச்சாங்கன்னா உனக்கு நான் ததாஸ்து உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்களாம். அந்த மாதிரி வந்தாலாம் வேள்விகிட்ட வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி ரைட்டில் போயிடுறான். வர்றவன் பூரா வேறு பக்கம் போயிட்டே இருக்கிறான். ஆனால் இறங்குறான் பூமிக்கு. ஆனால் இவங்க வேள்வி சக்ஸஸ் ஆகலை. சரின்னு அரசர்கிட்ட சொல்கிறான். அவர் முழிக்கிறாரு. என்னப்பா உங்கள் அப்பா இருக்கும்போது நீனும் நல்லா தானே பண்ணிட்டு இருந்த, இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலையா, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன காரணம் தெரில, அவங்கெல்லாம் எந்த டைரக்ஷனில் போகிறோம் அங்கே போய் பாரு அப்படின்னு அனுப்பிவிட்றான். எல்லோரும் நேராக ஒரு 10 பேர் 20 பேர் படையாள் வீரர்களை அனுப்பி விட்றாரு. ஒரு அமைச்சருமே அதோட சேர்ந்து போகிறதாக அந்த கதை. அவன் நேராக உள்ளே போனவன் தான் வரவே இல்லை. அடுத்தது என்ன, போனவனே வரலையே, அங்கே என்ன தேவர்களும் போயிட்டான், போனவனும் திரும்பி வரலன்னு இப்படி ஒவ்வொரு ஆளும் அரசரும் அவங்க கூட இருக்கக்கூடிய மெய்காப்பலரும் இந்த யார் பண்ணுறாரோ அந்த இந்திரபூதி மட்டும்தான் இருக்காங்க. உடனே அரசர் என்ன சொல்கிறாரு, என்னன்னு நான் பார்த்துட்டு வந்துடுங்க, நீங்கள் வேள்வியை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இந்திரபூதியால் தாங்க முடியல, என்னடா இன்றைக்கி சக்ஸஸே ஆகலை நமக்குன்ட்டு அவனும் கிளம்பி அந்த டைரெக்ஷனில் வந்தால் எல்லாம் ஒரு பிண்டி மரத்துக்கு கீழே உட்காந்து மகாவீரர் ப்ரீச்சிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை கேட்குறாங்க எல்லாம். கேட்டோன்னே அந்த திவ்ய மொழியை கேட்டோன்னா அவனால் அந்த போக முடியல. ஒரு அருமையான சாங்கை கேட்டால் மயங்குவான்ல, அந்த மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதையும் இதில் போன அரசன் வரைக்குமே என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆனால் அவனுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும், அவனுக்கு வெற்றி கிடைக்கணும். அவன் மட்டும் மயங்காமல் இருக்கிறான். இந்திரபூதி போய் எட்டி நின்றுட்டுருக்காரு. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் போய் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சந்தேகங்கள் தான் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் போய் கேட்குறாங்க. அவர் எல்லாத்துக்கும் உடனே இம்மீடியட்டாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த அரசன் போகலை, இந்த இந்திரபூதி போகலை. இந்திரபூதி டேர்ன் வருது. கிட்டக்க போகும்போது அவன் வந்து கௌதம குலத்தை சேர்ந்தவன். அந்த கௌதம்னு ஒரு குலம் இருக்குது, அந்த குலத்தை சேர்ந்தவன். அதனால் வந்தோடனே வாங்க கௌதம் சுவாமின்னு அவர் கூப்பிட்றாரு அவனை, இந்திரபூதியை. வந்தோடனே கரெக்டாக அவன் என்ன கேள்வி கேட்க வந்தானோ அதை அப்பயே சொல்லிடுறாரு. ஏன்னா அவருக்கு நம்ம தான் படிச்சிருக்கோம், அவருக்கு மனப்பரியாய ஞானம் இருக்குன்னு. அவன் என்ன கேட்க வந்தானோ அதுக்கான விடையை முன்னாடியே அவனுக்கு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வேறு ஒரு கேள்வி அவனுக்கு வருது, அதையும் சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சிந்திக்கிறான். இந்த அதர்வண வேதத்தை விட அதிகமாக அறிந்தவர் அந்த மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதா கௌதம் சாமியோட கதை. அதன் பிறகு பிற்காலத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் டெய்லி என்ன பண்ணுறாரு, அவனை வந்தோடனே நீ போய் பிச்சை எடுத்துருவான்னு சொல்லிடுறாரு. அப்போனா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் சங்கத்தில். இவன் ரொம்ப யோசிக்கிறான். அவன் ராஜ புரோகிதன், என்னடான்ட்டு நீ போயிட்டு வந்துடுறாரு, இல்லைனா அங்கே இருக்க முடியாது, போகிறான். அது மட்டும் இல்லை, போய் ஒரு இங்கே இருக்கிற சங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டிலேருந்து, அந்த சிராவர வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அவன். அந்த மாதிரி தான் ரூலு. ஒவ்வொருத்தவங்க 4 திக்குக்கும் போவாங்க, எல்லோரும் வாங்கிட்டு வருவாங்க. டிசைபிள்ஸு இருக்கிறவங்களாம் மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. இப்படி தான் அங்கே காலத்தை கடத்த வேண்டும். அப்படி போகும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிராவருக்கு போனாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரவச்சனம் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ரெகுலராச்சே. இவங்க போய் ஆகாரத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தர்ம உபதேசமாக பண்ணிட்டு வரான். அந்த தர்ம உபதேசத்தை கேட்டுறான்ல அவன் சில பேர் ஃபாலோ பண்ணிடுறான். அதில் ஒருத்தன் கொஞ்சம் கூட அப்பழுக்கு இல்லாமல் ஃபாலோ பண்ணதுனால ஒரு நாள் வரும்போது கௌதம் சுவாமிகிட்ட சொல்கிறான், எனக்கு கிட்டத்தட்ட அந்த தெருவில், அதுக்கு அந்தண்ட இருக்கிற தெருவில் இருக்கிறதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவர் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஒரு ஏதோ ஒரு ஹாலோசினேஷன், உனக்கு ஏதோ ஒரு நீ மனசுக்குள்ளே நீ ஏதோ ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்க, அது தெரியுதுங்கிற அப்படின்ட்டு போயிறாரு. ஆனால் இவன் செக் பண்ணிடுறான், அங்கே அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடுது அவனுக்கு. நேராக வந்து இவர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி சொல்கிறார் சாமி, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன் அவனுக்கு அவதி ஞானம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் இவர். அது எப்படி முடியும், நான் வந்து துறவரம் ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட சீடனாக இருக்கேன், நான் சாதாரணமாக போய் சொன்னதை கேட்டுட்டு அவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறான் அவன். துறவரத்துக்கும் இல்லறத்துக்கும் நான் ஒன்று அப்படிலாம் அவதி ஞானம் வராதுன்னு எதில் சொல்லியிருக்கேன், உன்கிட்ட சொன்னா என்ன கட்சின்னு கேட்குறாரு அவர். சொல்கிற ஒழுக்கத்தை எந்த தனி மனிதன் கடைபிடிக்கிறானோ அவனுக்கெல்லாம் இந்த ஞானம் வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த கதையை. இந்த மாதிரியான நிறைய கதைகள் இருக்குது. அது மகாவீரரா இந்த கௌதம் சாமியா அப்படின்னு நம்ம டிபேட் விட்டோம்னா ஒரு பெரிய இன்றைக்கி ஆதிபகவன் குழுவில் வந்து பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருப்பார்கள். அதனால் நான் இந்த குழுவோட சொல்கிறேன். அதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் அப்படிங்கிறத அங்கங்கே நிரூபித்து கொண்டே வருகிறார்கள். இதை நீங்களும் செய்யலாம், துறவிகளும் செய்யலாம். ஒன்றுமே தெரியாத பாமரனும்
இந்த ஆக்ஷன் ஓரியன்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேணும். அதுதான் நற்காட்சி. இப்போ தியானம் செய்கிறதுக்கு இன்னொன்ன மாதிரி கை காலெலாம் கழுவணும், அலம்பி தியானத்தை துவக்க வேண்டும், உணவு வயிற்றில் ரொம்ப உணவு இருக்கக்கூடாது, உகந்த நேரம் சந்தியா வேளை காலை எதை வேணால் வச்சுங்க, ஆனால் தியானம் நடக்கணும். இத்தனை சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு தியானம்ங்கிற பேரில் கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது தான் அவர் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் தெரிகிறார். ஆசனம், சுகாசனம், பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், சித்தாசனம், வஜ்ராசனம் எவ்வளோதான் இருக்குது. கடைசியில் வஜ்ராசனத்தில் உட்காந்து மூலபந்த ஆசனம் பண்ணி தான் அவருக்கு கேவல ஞானம் வந்ததாகவே படம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி மகாவீரருக்கு வந்தாலும் நம்மளும் மண்டி போட்டு எல்லாம் செஞ்சு தான் பார்க்குறோம். இந்த மூலபந்த ஆசனத்தெல்லாம் பண்ணுறோம், அந்த அஸ்வினி முத்திரை போட்டு பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலை. இது வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்ய வேண்டும். அப்படித்தான் கேவல ஞானம் வரும்னா அவருக்கு மனசுக்குள்ளே சமநிலை உணர்வு இருந்தது தான் அந்த தியானம் சக்ஸஸ் ஆச்சு அவருக்கு. அதுதான் உண்மை. அதனால் நாம் என்னைக்கு அந்த சமதாபாவத்துக்கு போய் இதெல்லாம் ஆரம்பிக்கிறோமோ அப்போ தாங்க நமக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறத அவர் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு. அதை விட்டுட்டு மற்ற எல்லா ஒழுக்கங்களையும் கடைபிடிக்கிறார்கள், துறவிகளும் கடைபிடிக்கிறார்கள், நாமும் கடைபிடிக்கிறோம். ஒரு துறவிகிட்ட போனால் கூட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எந்த துறவிலாம் என்னை கேட்காதீங்க. அவங்களுக்குலாம் சமணபாவம் இருக்க நமக்கு இருக்கிறத விட சில துறவிகளுக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குது. சமண துறவிகளுக்குமே உள்ளே போனாலும் ஏன் வந்த, யாரை கேட்டு வந்த அப்படின்னு கேட்குற துறவியெல்லாம் இருக்கிறாங்க. இது நாட் ஓன்லி தமிழ், நீங்கள் நார்த் இந்தியா போனாலும் நான் பார்த்துருக்கேன். அது ஏன் அப்போனா அவங்க அதை படிக்கலாங்க, அப்போ ப்ரீச் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. பார்க்குறது வித்யாசாகரை பார்க்க போகிறோம், உள்ளே உடமடைகிறாங்க. அவர் அங்கேருந்து கையை காமிச்சு வாங்குறாரு. நாங்கள் இங்கேருந்து இங்கே ஏகப்பட்ட நாள் இருந்துட்டு அந்த இவர் ராமர் இருந்தார்ல அந்த பிரதேசத்தில் அவர் இருக்கிறாரு. அவர் அந்த 4 மாதம் அந்த மழைக்கால தங்களுக்காக அங்கே இருக்கிறார். அவர் பார்க்குறதுக்கு போயிருக்கோம். நாங்கள் இங்கேருந்து செலவு பண்ணிவிட்டு உள்ளே விட மாட்டேங்கிறோம். யார் விட மாட்டேங்கிறாங்க? எல்லாமே நிர்வாண துறவி, வேறு துறவி இல்லை. அவங்கள அப்போ இவங்க என்ன யோசனையில் நிர்வாணத்துக்கு போயிருக்காங்க? என்ன ட்ரெஸ்ஸாக கேட்டிட்டு நிற்கிறாங்களே. உண்மையிலே சொல்கிறேன், நான் நினச்சேன் என்னடா தடிப்பையில் மாதிரி நிற்கிறானோன்னு நினச்சேன். அவர் வாங்கன்னு கூப்பிட்றாரு, இந்த ஆள் வெளியிலே நின்றுட்டு நம்ம உள்ளே விட மாட்டேங்கிறானே. சாமி வரம் கொடுத்தாலும் இந்த பூசாரிகள் நமக்கு வரமளிக்கவில்லையேன்னு ஒரு சோகத்தோடு தான் நாங்கள் வந்தோம். அவர் பார்க்கவும் முடியல. அவர்கிட்ட என்ன தேஜஸ் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியுது. கூப்பிட்றாரு, இவங்க விடமாட்டேங்கிறாங்க. என்னன்னே புரியல அங்கே என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி சங்கங்களெல்லாம் பார்க்கும்போது தான் சரி உங்களுக்கு சமநிலை உணர்வு வரலை. அதுக்காக நீங்கள் அவங்கள வணங்க வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்லலை. அவங்க படிநிலையில் இருக்காங்க, பயிற்சியில் இருக்காங்க, வருவாங்க ஒரு நாளைக்கு. இருந்தாலும் அவங்கள்ட்டையும் இருக்குது. அதனால் நாம் அவங்களுக்கே வரல நமக்கு எப்போ வரும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லைங்கிறதான் நான் சொல்லக்கூடிய வழிமுறை. அவ்வளோதான். யோக சகஜ யோகம் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிட்டு வராங்க. ரிலாக்ஸ்டு பாஸ்டரில் உட்காந்து செய்யணும், தலை கழுத்து முதுவெல்லாம் நேராக இருக்கணும், அந்த ஒன்று கீழே இருந்து மூலாதாரத்துலேருந்து துரியம் வரைக்கும் போகணும். இதெல்லாம் நிறைய டெக்னிக் இருக்குது. இதுக்கெல்லாமே நமக்கு பலன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்கிறது. முன்னாடி சொன்னதில் சில பலன்கள்லாம் நமக்கு வரும். அப்போ முழு தியானத்தில் நீங்கள் இருந்தாலும் கவனத்தை நிலைநிறுத்துவது மிக மிக முக்கியம். சரி, கவனம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ மூச்சு இருக்குது. ஆனால் இதில் போனீங்கன்னா பௌத்தத்துக்கு போனீங்கன்னா விபாசனான்னு ஒரு தியானம் சொல்லி கொடுப்பாரு. அது நம்ம இதில் இருக்குது, வேறு பேரில் இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். விபாசனா கற்றுக்கிட்டால் உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும், நல்லாவே தெரியும் நமக்கு. அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில மாங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் தேடி பிடிக்கணும் நம்ம அப்படின்னு தான் வச்சுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் தியானம் அப்படின்னு நம்ம வாயால் சொல்லிவிட்டு 4 வகை தியானம் ஒன்றுலையும் உள்ளே இருக்கா. அப்பிரசஸ்தம் இருக்குது, பிரசஸ்தம் இருக்குது, ஆஸ்பீஷியஸ் இருக்குது, இன்னாஸ்பீஷியஸ் இருக்குது, அமங்கல தியானம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது தியானம்னு உள்ளே போனால். அது பிரசஸ்த, அதுக்கப்புறம் பிண்டஸ்த தியானம் இருக்குது. அது மாதிரி உள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நம்ம ஆரம்பம் பாயிண்ட்டு இந்த சமதாபாகம் வேணும்னு தான் அதுக்குள்ளே போகணும். அது இல்லாமல் நீங்கள் என்ன தியானம் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு அடுத்த படிநிலையில் ஞானம் வளராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் இதுவரைக்கும் என்ன தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் பண்ணுறதெல்லாம் ஆர்த்தரவுத்திர தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட், அதில் ஒன்றும் நோ டவுட். ஆர்த்தரவுத்திர தியானத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த ஒரு டெக்னிக்கை மட்டும் நான் சொல்லிடுறேன்.
மணி 7:20 ஆயிடுச்சிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமா சார்? பேசலாம் ஐயா, பேசலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஏன்னா இதே லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தோம்னா. இல்லை பிரச்சனை இல்லை, எல்லாம் வீட்டில் தானே இருக்கும். சரி சார். இல்லைன்னா ரெக்கார்டிங் போட்டு விடுவாங்க, இன்னும் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டோம். கண்டிப்பாக. இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது மனம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தியானத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் நீங்கள் என்ன தியானம் பண்ணாலும் இப்போ இருக்கிற தியானம் என்னான்னும் நமக்கு தெரியாது. இது பிரசஸ்தையா பிரசஸ்தையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா மனத்தோட இயக்கமே நமக்கு தெரியவில்லை. முதல்ல இது தெரியாதனாலேயே நானும் பரீட்சை எழுதிட்டு தான் இருந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிற நோக்கத்தில் மனதின் இயந்திரம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது. மனம் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் சில என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, அம்சங்கள் இருக்குது, அதுக்குள்ளே அந்த டேர்ம்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது குட்டியாக நம்ம தெரிஞ்சுக்கிட பெரிய அளவுலலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. மனம்ங்கிறது மெயினாக ஒரு ப்ராசஸிங் சென்டர். ஒரு மெயின் ஒர்க்கு அங்கே அதான் நடக்குது. ரெக்கார்டிங் சென்டரு, கம்யூனிகேட்டிங் சென்டரு, சென்சிங்கு, எமிட்டிங்கு, இப்படி சயின்ஸில் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ, சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இன்னும் கொஞ்சம் அப்படியே கெமிஸ்ட்ரியும் கலந்துட்டிங்கன்னா எல்லா வேலையும் மனசு தாங்க செய்யுது. என்னென்ன லேயர் நமக்கு உணர்ச்சி வசப்பட்டால் என்னென்ன மாதிரி டோப்பமைன் வருது, அது இருக்குது இது இருக்குது, எல்லாமே மனசு தாங்க பண்ணிகிட்டு. அப்போ இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது நமக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மனம் ஓயாமல் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு இயந்திரம். எப்படி ஹார்ட் இருக்கோ, லங்ஸ் இருக்கோ, லிவர் இருக்கோ, இதெல்லாம் ஓயாமல் இயங்கி கொண்டிருக்கும். இதில் எது நின்னாலும் நம்ம போயிட்டோன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன? அது நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இயங்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கின்றன. அது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. தட் இஸ் வேலண்ட்ரி அண்டு இன்வேலண்ட்ரி, ரெண்டு இருக்குது உடலை பொறுத்த வரைக்கும். வெளியில் நாம் என்ன சாப்பிட்ணும், என்ன மாதிரி நம்ம தூங்கணும், எப்போ ஏந்திரிக்கணும், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடனாக இருக்கக்கூடிய பல ஆர்கன்ஸ் அது இஷ்டத்துக்கு தான் இயங்குது. இப்போ பசிக்குதுன்னா இல்லை இப்போ போய் சாப்பிட முடியாது, லேட்டாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உட்காந்துருந்தா, சரி நான் பசியை விட்டுடுறேன்னு எந்த ஸ்டமக்காவது உங்களுக்கு சொல்லுதா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்காமல் இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது கேட்கவே கேட்காது. அதெல்லாம் இன்வேலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். அது நேரத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். நீ சாப்பிடாமல் இருக்கிற நீ சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே எஃபெக்டாக அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறது மாதிரி மனசுலேயும் வாலண்ட்ரி இருக்குது, இன்வாலண்ட்ரி இருக்குங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மெயினாக ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த வேலண்ட்ரி இன்வாலண்ட்ரிக்கு போகும். ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப ரேப்பிட் ப்ராசஸிங், சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் படிச்சிருப்பீங்க. அதனால் நான் இங்கே அது சம்மந்தமாக அப்போ 386 486 இப்படி செல்ரான் இப்படி எங்கேயோ நம்ம ஆக்டோ கோர் வரைக்கும் போயிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது கிலோ ஹெட்ஸில் நாங்கள் கம்ப்யூட்டர் என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு நான் வாங்கும்போது ஒரே 1 GB, அதுக்கு முன்னாடி வச்சுருந்தது 512 MB. அதுக்கு 1 GB வாங்கிறதுக்கே ஏகப்பட்ட ரூபா கொடுத்து 40,000 வாங்கினோம். இன்றைக்கி எங்கெங்கேயோ டெராபைட்ஸுக்கு போயிட்டு. அப்போ எல்லாமே அந்த ப்ராசஸிங் கம்ப்யூட்டிங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இது என்னன்னு தெரியல. எலக்ட்ரிக்கல் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் வந்துச்சு. எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி க்ளோஸ் ஆகும், லைட் எரியும், ஃபேன் ஓடும். இதுதான் நமக்கு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒயரே இல்லாமல் இங்கேருந்து அங்கே எப்படி ஜம்ப் பண்ணுறது அந்த எலக்ட்ரானான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் எலக்ட்ரானிக்ஸ் வந்தது. இந்த எலக்ட்ரானிக்ஸில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ப்ராசஸிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிறது நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இது வெளிநாட்டில் கேட்டுட்ருக்காரு. நமக்கு எய்த்தாப்லேயே மகராசன் உட்காந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இது சாத்தியம் அவர் காலத்தில்? சாத்தியமே இல்லை. அப்போ கம்யூனிகேஷன் என்ன ஃபாஸ்ட்டாக இருக்குது, எப்படி நடக்குது? இந்த ப்ராசஸிங் எப்படி நடக்குதுங்கிற அறிவியலில் நாம் தெரிந்து கொண்டால் மனம் அதை விட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. இருக்கிறதுலே உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் சுப்ரீம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு ஈடாக எந்த மனசும் தயார் பண்ண முடியாது.
நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேனே, இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் பேசணும்னா கேபிள் போட்டு உட்காந்துருக்கணும். நான் பேசியிருக்கேன். அண்டர்சீயில் போவோம் அந்த கேபிள். அவங்கள்ட்ட போட்டு உட்காந்துருந்தோம்னா காலையில் கொடுத்தீங்கன்னா 8 மணி நேரம் கழிச்சு தான் கேபிள் கிடைக்கும். உயிரோடு இருக்காங்களா இல்லையா? நியூஸு வரும். நியூஸு வந்து நியூஸ் ரீலில் வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபோன் பண்ணால் ஆள் இருக்கானா இல்லையானு தெரியும். அப்புறம் பேசணும், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதை நம்ம சொல்கிறது. அப்போ நான் என்னோடய பிரான்ச்சில் வந்து சில பேர் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. அதை நம்ம போட்டோம்னா ட்ரங்க் கால் கிடையாது, அது கேபிள் போடணும் ஃபாரினுக்கெல்லாம். அது அண்டர் கிரவுண்டு கேப்பிங் இருக்குது. ஆனால் இப்போ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம அந்த சேட்டலைட்டுக்கு வந்துட்டோம். அப்போ அந்த கீழேருந்து போய் அவன் வந்து அங்கே இருக்கிற டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கனெக்ஷன் கொடுத்து திருப்பி நமக்கு யூகேல இருக்கார்ப்பா அப்படிங்கிறது நமக்கு அன்னைக்கு தெரியறதுக்குள்ளே இவன் செத்து பொழைச்சிருவான் அவன் அப்பாங்கலாம். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி நான் பேசுகிறேன், அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ ப்ராசஸிங் கம்ப்யூட்டிங் என்ன ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கேயோ போய்ட்டுருக்கு. நம்ம முதல்ல என்ன நம்ம செஞ்சோமோ அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஏன்னு சொன்னால் பிசிபி வந்துச்சு. பிசிபிலேருந்து அடுத்தது என்ன, ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன், மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன், அடுத்தது லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் விஎல்எஸ்ஐ. ஐஐடி லேபுக்கு போனீங்கன்னா உட்காந்துருக்கார் ஒருத்தர், இதெல்லாம் சொல்லுவார். நீங்கள் போனீங்கன்னா அது திருவாரூர்கார் தான் அவர், காமக்கோட்டின்னு. இப்போ அவர் டைரக்டர் ஆகிட்டாருங்க. விஎல்எஸ்ஐ லேப் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அதுக்கு அடுத்த லெவல் போய் மைக்ரோ ப்ராசஸர். இப்போ அந்த மைக்ரோ ப்ராசஸர்லேயே கோர் 2 கோர் இருக்குது, டியூவல் கோர் இருக்குது, ஆக்டோ கோர் வந்துச்சு. இதை கையிலே கொடுத்துட்டான் இப்போ செல்லில். இது அந்த ஆக்டோ கோர் வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதை கண்டுபிடிச்சது ஒரு மனசு தான். அப்போ அந்த ஆற்றல் அந்த மனசுக்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதை நாம் யாருக்கோ தான் இருக்குது அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராசஸரை நம்ம வச்சுருக்கோம். ப்ராசஸிங் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் அன்றைக்கி காலைல கூட நான் சொன்னேன். அதை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராசஸ் சொன்னால், ஒரு வேஷ்டியை நீங்கள் கொண்டு போய் ஒரு வெயிலில் காய போட்டிங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 3 நிமிஷத்துலேயே கூட காஞ்சிடும். 3 நிமிஷத்தில். நம்மகிட்ட 10 வேட்டி இருக்குன்னா எவ்வளோ நேரத்தில், இப்போ நம்ம எய்த்தாப்பில் இருந்தால் கேள்வி கேட்டால் பசங்களாக இருந்தால் டக்குன்னு சொல்லுவான் 30 நிமிஷம்பான் 10 வேட்டிக்கு. ஆனால் ரியலில் என்ன, சத்தியம் என்ன, 10ம் ஒரே இடத்துல தான் போடுவான். 3 நிமிஷத்துலேயே 10 வேட்டியும் காஞ்சி போயிடும். அதான உண்மை, அதான் ரியாலிட்டி. நாம் பல விஷயங்களை இந்த மாதிரி தான் கம்ப்யூட் பண்ணிகிட்ருக்கோம் உள்ள. அது பேரலல் ப்ராசஸிங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். ஒரு 500 கட்டுற ஒரு கொத்தனார் இன்றைக்கி 500 செங்கல் தான் கட்டுவான். அப்படின்னா சீக்கிரம் நம்ம கட்டடம் கட்டணும்னா 4 கொத்தனாரை போட்டால் 2000 செங்கல் தான் அன்றைக்கி செவுத்தில் ஏறி இருக்கும். தட் இஸ் கால்டு பேரலல் ப்ராசஸ். இந்த பேரலல் ப்ராசஸிங் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. அது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு லைட் இயர் தூரத்தில் ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் மினிமம் 4 லைட் இயர்ஸ். ஒரு நட்சத்திரம் இங்கே வந்து நமக்கு இருக்கா, அது போயிடுச்சான்னு தெரியறதுக்கு 4 வருஷம். புதுசாக ஒன்று உருவானா கூட 10 லைட் இயர் கழித்து தெரியக்கூடிய நட்சத்திரம்லாம் இருக்குது. நம்ம ஆயுசு போய் கூட சில நட்சத்திரத்தை பார்க்குறது மாதிரியும் இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த கம்யூனிகேஷன் நட்சத்திரம் வரைக்கும் போயாச்சு. ஆனால் அதை நாம் பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் இன்னும் நமக்கு வரல. ஆனால் பஞ்சாணுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுதான் சர்வார்த்த சித்தி அப்படிங்கிற, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவன் அவனை இங்கே இருக்கிற அவதி ஞானத்தில் ஒரு மனுஷன் பார்த்து சொல்கிறாரு. அவனை பார்க்க முடியலன்னா அவன் மனசில் என்ன இருக்குன்னு இங்கேருந்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, எந்தெந்த லோகத்தில் என்னென்ன நட்சத்திரம் எரிஞ்சு போச்சு புதுசாக வந்திருக்கு அத்தனையும் கேவல ஞானத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர். அதுதான் கேவல ஞானம். அப்போ ஃபாஸ்டஸ்ட்டு கம்ப்யூட்டிங் மைண்ட் அவுட் இருக்குது, அவ்வளோதான். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, இதில் என்னடா அதிசயம் இருக்குது, அறிவு கட்டவனுங்களே எல்லாம் உங்கள்கிட்டையும் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். அதை இப்போ நம்ம நிரூபிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். கம்யூனிகேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போ மனுஷன் தானே இதையும் செஞ்சுருக்கான். அப்போ கேவல ஞானத்தை ஒரு மனிதன் எய்தி இருக்க மாட்டான்னு எப்படி அப்போ நமக்கு நம்பிக்கை வரவில்லை. அப்போ நம்ம மகாவீரர் என்ன சொன்னாரோ எல்லாத்துலேயும் நமக்கு நம்பிக்கை வரணும். அப்போ தான் நம்மளுடைய ப்ராசஸர் ஃபாஸ்ட்டாக இயங்க ஆரம்பிக்கும், விஎல்எஸ்ஐக்கு போகும், மைக்ரோ ப்ராசஸராக போகும், ஆக்டோ கோர் வரைக்கும் போகும். அப்படிங்கிற வழிமுறையை நாம் அழுத்தமாக ஆழமாக சிந்தித்து படிக்க ஆரம்பிப்போம்.
அப்படிங்கிறது. இன்றைக்கி வேணாம்னா இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போகலாம், இல்லை வேணான்னா நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப சொல்லிகிட்டே போனால் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். எல்லாமே உள்ள அறிவு பதிவுகள் தான் மனசில் இருக்குது. இந்த அறிவு பதிவை வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி பண்ணக்கூடியதில் முக்கியமாக நமக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எண்ணம், சிந்தனை அப்படின்னு 2 அறிவு விஷயம் இருக்குங்க. நாம் ரெண்டும் ஒன்றா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எண்ணம்ங்கிறதையும் சிந்தனையும் ஒரே இயக்கம்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அது எண்ணம்னு சொல்லலாம், சிந்தனைன்னு சொல்லலாம். அப்படிங்கிறது ஆரம்ப பாடமே இதுதான். அதில் எண்ணம்னா என்ன, சிந்தனைனா என்ன? எண்ணம்ங்கிறது ஒரு தாட், சிந்தனைங்கிறது திங்கிங். நாம் தியானம் பண்ணும்போது இந்த எண்ணம் சொல் செயல் நம்ம சொல்கிறோம்ல, அதை நினச்சிக்கிட்டு எண்ணத்தை பார்ப்போம். கிடையாது. அவரு சொல்கிறது சிந்தனையை கவனி. அதுக்கு பேர் தான் நம்மளுடைய தியானம். எண்ணத்தை கவனிக்கிற தியானத்தை மகாவீரர் சொல்லி கொடுக்கல. மற்ற இன்ஸ்டியூட் போனீங்கன்னா எண்ணத்தை கவனிக்கிற தியானத்தை சொல்லி அதை எப்படி சரி பண்ணலாம்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பான். கண்டிப்பாக அது முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அவர் ஸ்ட்ரெயிட்டாக சிந்தனைக்கு போயிட்டார். அதனால் தாட்டை பற்றி கவலைப்படாதீங்க, திங்கிங் கரெக்டாக இருக்கணும். எதுக்காக நாம் திங்கிங் பண்ணுறோம், என்ன காரணத்துக்கு, அது எய்த்தாப்பில் இருந்தீங்கன்னா நீங்களே சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த டெஃபனிஷன் மட்டும் சொல்லிடுறேன். எண்ணம்ங்கிறது மனதில் தானாக எழும் ஒரு சிறிய அலை. அது திடீரென தோன்றும், காரணம் இல்லாமலும் இருக்கலாம், கண்ணை மூடினாலும் தெரியும், அப்படியே வந்து கொண்டே இருக்கும், குறுகிய காலம் மட்டும் நீடிக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும், தோன்றும் மறையும். இதுதான் எண்ணம்ங்கிறது. இது இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல எண்ணத்தை நம்ம கட்டுப்படுத்திடலாங்கிறது எந்த எண்ணத்தை அவர் சொன்னார்? கடைசியாக எண்ணம் சொல் செயலுக்கு வர்ற எண்ணத்தை தான் அவர் சொல்கிறார். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், உள்ளே இருக்கிற எண்ணத்தை வந்துக்கிட்டு இருக்கலாம், நமக்கு இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறோம். அது கிடையாது. உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆன்மா என்ன பண்ணுன்னா சும்மா இருக்காது, அதுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்குல்ல. அதனால் ஆன்மாவுக்கே கொஞ்சம் ஆணவம் உண்டுங்க. நீங்கள் நம்பினாலும் நம்புங்க, நம்பட்டினா போங்க. அது சும்மா இருக்காது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும்போதெல்லாம் அள்ளிட்டு வர்றது தான் இந்த எண்ணம். நீங்கள் என்னென்ன விஷயத்த முன்னாடியே உள்வாங்கி வச்சுருக்கீங்களோ, ஸ்டேலாக டெபாசிட் ஆகிருக்கோ, பழசெல்லாம் உள்ளே கிடக்கோ, மரணித்தவைகள்லாம் இருக்கின்றனவோ, இதெல்லாம் ஸ்வீட்டு மெமரியே கிடையாது, எல்லாம் செத்துப்போன மெமரி, குப்பை. அதையும் அள்ளிட்டு வருது, அதுதான் எண்ணம். இதெல்லாம் என்ன, ஐம்புலன் வழியாக நுகர்ந்து உள்ளே போய் டெபாசிட் ஆனது தான். வேறு என்ன வரும்? நாளைக்கு வரப்போகிறது, அதில் வர்றதுக்கு வழியே கிடையாது. அப்போ எண்ணத்தில் என்ன இருக்கும்? ஒன்றுக்குமே யூஸ் இல்லாத விஷயந்தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே தோல்வி, நமக்கு டென்ஷன். அதானே ஆர்த்தரவுத்திர தியானம். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா அதுதான் ஆர்த்தரவுத்திர தியானம். அதை அப்படியே தூக்கி ஒதுக்கி வச்சுருங்க. அதுக்கு ஒன்றா டெக்னிக் என்ன இருந்தாலும் நம்ம இனிமேல் செயல்பட்டு அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்துகிறத ஒன்றுலாம். அந்த எண்ணமே வேற அவர் சொன்னது. இதெல்லாம் ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம், நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கல. அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த எண்ணத்தையும் தயவு செய்து நம்ம கவனிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய சிந்தனையை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட போனால் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. அது மாதிரி சமீபத்தில் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை நான் பார்க்கும்போது தான் இந்த கிளாரிட்டியை எனக்கு கொடுத்தாரு. அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வேணால் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த நேரத்தில் வேணாலும் எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். கண்ணை மூடினாலும் வரும், தூங்குனாலும் வரும். ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது நமக்கு. அந்த நேரத்தில் எண்ணம் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் இருக்கிற ரெம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெம்மு இருக்கும்போது தான் கனவு இருக்கும் உங்களுக்கு. அந்த கனவு அது போனோன்னா கனவு என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. நாம் சைலண்ட் ஆகிடுவோம், எல்லா அவயமும் சைலண்ட் ஆகிடும், லிவர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கிறத நேரம் வந்து நமக்கு அமைதியாக இருக்குல்ல. இதை நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சில எண்ணங்கள் நைட்டு தூங்கும்போது வரும், அதுதான் கனவு. அது இல்லாமல் வரும், அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் தூங்கினோன்னா வரலன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வரும். அப்போ நீங்கள் அமைதியாக தூங்கிட்டு இருக்கீங்க. அதே போல் விழித்திருக்கும் போதும் அந்த இன்வாலண்ட்ரியாக வர்ற தாட்ஸ் எல்லாம் கவனிக்காதீங்க.
இது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நமக்கு அதான். இதுவே ஒரு அமைதியை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த அமைதி பத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரு தாட் வந்து அது வெளியில் போயிடும், அடுத்த தாட்டு முளைக்கும். ஒரு தாட்டு போகும், அது ஒரு சமய நேரத்துலையும் வரலாம், கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துலேயும் வரலாம், ஒரு 30 நொடியிலையும் வரலாம். ஜென்ரலாக 30 நொடிக்கு ஒரு தாட் வரும் அப்படிங்கிறது ஆல்ஃபா வேவ்ஸ்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஞானியர்கள் கூட்டம் உட்காந்து பேசுவாங்கள்ல, அவங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ½ மினிட்டுக்கு வரக்கூடிய அந்த தாட்ஸ் எல்லாம் ஒன்று போய் அடுத்தது வருதில்ல, இந்த இடையில ஒரு சின்ன பாஸ் வரும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த எண்ணம் இல்லாத நேரம். அதை மட்டும் கவனி. எல்லாத்தையும் கவனிக்க முடியல இல்லை உன்னால். அட்லீஸ்ட் அதில் விலாசத்தோட போதில் என்ன போகுது, விருப்பு, இது வெறுப்பு. அன்னைக்கு இந்த ஆளை பார்த்தேன், இன்றைக்கி எய்த்தாப்பில் வந்து தொலைஞ்சிட்டான், நான் உருப்பட முடியாது, எய்த்தாப்பிலே அந்த ஆள் வந்தாலும் ஒத்த பூணுக்காரன். இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா வச்சுருக்கோம். சகுனம் பார்க்குறது, அது இது லுட்டு லுஸ்க்கு எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அது வரும்போதெல்லாம் நீ கவனிக்காத, அது முடியலையா, இந்த எண்ணத்துக்கும் அதுக்கும் நடுப்புற ஒரு பாஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கவனி. நாளாவட்டத்தில் அதுக்கான அந்த ஸ்பேஸுக்குள்ளே அந்த சமயமோ அந்த நொடியோ அந்த நிமிடமோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுதாங்க மன அமைதி. இந்த மன அமைதி வந்தால் தான் அந்த சிந்தனை பண்ணுற அந்த ப்ராசஸுக்கு நம்ம போக முடியும். அப்புறம்தான் உண்மையான தியானம் ஆரம்பிக்கிறது. நம்ம இதே செய்யலை, அந்த சிந்தனைங்கிற ஏரியாக்குள்ளே போய் நம்ம கவனித்து எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே இந்த பழைய எண்ணம் வந்து அது குறுக்கிட்டு நம்மளை காலி பண்ணிடும். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இதை ஆரம்பித்தா நமக்கு தெரியும். அதனால தான் எண்ணம்னா என்ன, சிந்தனைனா என்ன. மகாவீரர் சொல்கிறது சிந்தனையை கவனி தான், தாட் வர்றதை கவனிக்க சொல்லலை. இதுதான் நமக்கு சேஃப். அவர் என்ன சொன்னாரும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளெல்லாம் போய் இல்லைன்னு டிபேட் பண்ணோன்னா நம்மளுடைய ப்ராசஸ் லேட் ஆகிடும். இப்படி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தாட்டுக்கும் திங்கிங்கும் நல்லாவே தெரியும். இந்த திங்கிங் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் 2-3 இப்போ எய்த்தாவில் பார்க்குறீங்க ஒரு பொருளை, என்ன பண்ணுது, அது உள்ளே அனுப்பும் மறுபடியும். ஓ இது அன்னைக்கே இருந்தது தான்ப்பா, இது அந்த பொருள்ப்பா, இதுக்கு என்ன பேர், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த பேரை கரெக்டாக சொல்லுவீங்க, இந்த ஆளுக்கு இந்த பேர். இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளாக ப்ராசஸ் பண்ணுறோம். அன்னைக்கு உள்ளே வந்த அந்த தாட்டை பழைய தாட்டோட கலந்து ஒரு திங்கிங் பண்ணுறோம். இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் உள்ள. இதுவும் இன்வாலண்ட்ரி தான் நடக்குது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தப்பாக முடிவெடுத்து அடி உத வாங்குகிறோம்ல, அதெல்லாம் திருப்பி வந்ததுன்னா அதை தாட்லேயே தள்ளிடுங்க. ரெகுலராக உங்களுக்கு அனுமதி இல்லாமல் வரக்கூடிய அந்த தாட்டும் அந்த வாலண்டரியாக செய்யக்கூடிய உங்களுடைய சிந்தனையில் தேவையில்லாமல் வெறுப்பு வரக்கூடிய ஒரு தாட் வந்ததுன்னா அதையும் அதோடு சேர்த்துருங்க. இதை தாங்க அவர் சொல்கிறாரு. விருப்பு வெறுப்போட என்ன விருப்பு வெறுப்பு வர்றதுக்கு காரணம் உள்ள 4 தான். 4 என்ன, காமம்லாம் கூட சொல்லலை அவர், குரோத மான லோப மாயா. இந்த 4 தீய உணர்வு நம்ம ஐம்புலன் வழியாக போய் என்னத்தை அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் உங்களுக்கு தேவையில்லாது. ஹலோ கூப்பிட்டீங்களா? அந்த மாதிரி தேவையில்லாத ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம வரும்போது அதையும் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடுநிலைக்கு போகலாம். அது வேலண்ட்ரியாக இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய என்னென்ன அட்ரஸோடு வருதோ அதெல்லாம் இன்வாலண்ட்ரியில் தள்ளிடுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறாரு. அதை நம்ம பார்த்தோம்னா காரண காரிய விளைவு, சரி தவறு, இவற்றையெல்லாம் அதுதான் ஆரம்பம் படிநிலையே. அந்த தியானத்துக்கு ஆரம்ப படிநிலை இது தான். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு குரூப் டிஸ்கஷனில் நாம் முடிவு பண்ணால் அதை நாளையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிவிட்டு நாளைக்கு மற்ற விஷயங்களே நம்ம பார்க்கலாம். இப்போ எண்ணம்னா என்ன, சிந்தனைனா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொண்டோம். அதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டால் அடுத்தடுத்து நம்ம போகும்போது ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக இயல்பில் எண்ணங்கிறது தானாக வரும், சிந்தனைங்கிறது நாம ப்ராசஸ் பண்ணுறது. எது சுவாதீனத்துடன், இதெல்லாம் நாம செய்கிறோம். ஆழம் மேல் மட்டமாக இருக்கும் அந்த எண்ணங்கிறது. ஆனால் சிந்தனையெல்லாம் அடியாழம் வரைக்கும் போயிட்டு வரும். ஏன்னா நம்ம திங்கிங் பண்ணுறோம். அப்போ அடியாழத்துக்கு போகும்போது என்னத்தை வச்சு பேசுவோம், நம்ம
இந்த 4 கஷாயத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். காலம் ரொம்ப குறுகியது. எண்ணம் சாதாரண வெறுமை தாட்டாக வந்துட்டு இருக்கிறதெல்லாம் திங்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நீண்ட நேரம் வரும், அதில் ஒரு தாட் உருவாகும். அப்போ சிந்தனையில் வரக்கூடிய தாட் இந்த முலாம் பூசப்பட்ட அந்த 4 விஷயத்துலேருந்து வராமல் இருந்ததுன்னா அந்த திங்கிங்கை மட்டும் எடுத்துக்கணும். அதனால தான் சிந்தனைங்கிற கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னால் இந்த தானாக வர்ற எண்ணத்துக்கு நீங்கள் கட்டுப்பாடே போட முடியாது. அது வந்துட்டு ஸ்புரணம்னு பேர், அது பாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சிந்தனை பண்ணுறத செயலாட்ட வேண்டுமா வேண்டாமா, எக்ஸிக்யூஷனுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இது தாங்க நமக்கு நியம ஆசனா, அடுத்தது பிராணாயாமா, தாரணா, பிரத்யாகரா, தியான். இது வந்துச்சுன்னா நீங்கள் சமாதி நிலைக்கு போகலாங்கிறது தான் அஷ்டாங்க யோகம். அதுவும் நம்மளதில் இருக்கிறது. ஆக அந்த சிந்தனையை நீங்கள் என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, இது ரெண்டுக்குள்ளே வேரியேஷன் தெரியுதோ, அப்போ தான் நீங்கள் தியானத்துக்குள்ளே போக முடியுங்கிற அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக எல்லாருக்குமே தெரியும், இது ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. தமிழில் உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மனசில் வரக்கூடிய உணர்வு அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. எமோஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல 2 இருக்குது. உள்ளுக்குள்ளே தோணும், ஆனால் ஸ்டேலாக அப்படியே தான் இருக்கும். அது உணர்வு. அது பாடி பூரா ட்ராவல் பண்ணிச்சுன்னா, அந்த உணர்வுலேருந்து ஒரு ரேஸ் மாதிரி உடம்பு பூரா வந்துச்சுன்னா அது உணர்ச்சி. இந்த உணர்ச்சி வசப்பட்டிங்கன்னா தான் கோபம் வெளிப்படும். இந்த உணர்ச்சி வசப்பட்டால் தான் ஆணவம் வெளியில் வரும். இந்த உணர்ச்சி வெளியில் போனால் தான் லோபம் வரும். இந்த உணர்ச்சி வெளியில் போனால் திருட்டுத்தனமும் கபடமும் வரும். உணர்வில் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. அப்போ எமோஷனுங்கிறது உணர்ச்சியாக நம்ம உடம்புல படர விடுறோம்ல, அதுதான் ஆரோக்கியத்துக்கும் கேடு, நம்ம வாழ்க்கைக்கும் கேடு. இந்த எமோஷன்ஸ் தான் நம்ம வெளியில் கொண்டு வராமல் எப்படி கட்டுப்பாடு பண்ணுறதுங்கிற டெக்னிக் தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். ஆக எண்ணம், சிந்தனை, எமோஷன், இது 3 தெரிஞ்சுக்கிட்டோம். தியானம்ங்கிறது அவர் என்ன சொல்கிறாரோ அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி ஐயா. அற்புதமான ஒரு உரை.